நேற்றைய தினம் திருக்குரானிலே மூசா நபி குறித்த ஒரு செய்தியை கஹ்ஃப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு இரகசியமான ஒரு ஞானம் இருக்கிறது, மெஞ்ஞானம் இருக்கிறது, அந்தரங்கமான அகமியமான ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை தவ வலிமையின் மூலமாக மகான்கள் பெரியார்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நச்சு கருத்தை விதைத்து அதை அடிப்படையாக கொண்டு தான் ஷேக் முரீத் என்கிற ஒரு கான்செப்டே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கியமாக கஸாலி என்கிற ஒரு அறிஞர் 700களில் இருந்தவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த கருத்தை ரொம்ப அழுத்தமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு பேர் இல்முல் முகாஷஃபாங்கிறார். முகாஷஃபான்னு சொன்னால் பளிச்சென்று தெரியக்கூடிய இல்மு. நம்ம தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் பளிச்சென்று தெரியாதான், மூடலாக தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோமா. இது இல்முல் முகாஷஃபான்னு ஒரு கல்வி இருக்கிறது. அந்த கல்வி லா ருஹுசத்த ஃபி ஈதாயிகள் குத்துப, இதை நூல்களில் எழுதியெல்லாம் விளக்க இயலாது. இந்த முகாஷஃபா மெஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இதை ஒரு கவசமாக வச்சுக்கிடுவாங்க. எங்களுக்கு இல்லாத ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்குங்கிறீல்ல, அது என்னன்னு கேட்டால் அது சொன்னால் புரியாது, எழுதுனா புரியாது. இப்போ யார் எதுவும் சொல்லலாம்ல, நீங்களும் போய் சொல்லலாம், என்கிட்ட அருமையான விளக்கம்லாம் வச்சுருக்கிறேன், பெரிய ஞானம் எனக்கு இருக்குது, அது என்ன சொன்னால் புரியாது, அது எழுதி காட்ட முடியாது. ஒரு கவசம், ஒரு இளவமல்ல மடமையில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு ஒரு மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி லா ருஹுசத் அனுமதி இல்லையாம் ஃபி ஈதாய்கள் குத்துப, நூல்களில் அதை அந்த ஞானம்டா என்ன, அது எப்படி பெறுவதெல்லாம் எழுத மாட்டாங்களாம். இன்கானத்து ஹிய காயத்த மக்சதி தாலிபீன, இதுதான் கல்வியை தேடக்கூடியவருடைய உயர் லட்சியமாக இருக்க வேண்டும், இந்த கல்வி தான் தேவை, ஆனாலும் அதை புத்தகத்தில் எழுத முடியாது அப்படின்ட்டு இந்த மெஞ்ஞானத்தை பற்றி அவர் இஹ்யா உலுமுத்தீன்கிறாங்கல்ல கஸாலியுடைய அந்த புஸ்தகத்தில் அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது இல்முல் முகாஷஃபாவுக்கு இன்னொரு பேர் வைக்கிறார். ஒஹுவ இல்முல் பாத்தின், பாத்தினான அந்தரங்கமான கல்வி. நம்ம அறிஞ்சிருக்கிறதெல்லாம் லாகிரான வெளிப்படையான கல்வியாம், இது அந்தரங்கமான கல்வி. உதாலிக்க காயத்தில் உழுவும், இதுதான் கல்விக்கு உச்சமான கல்வி, இதுதான், இந்த கல்வி தான் நீங்கள் பெறணும், இதெல்லாம் நீங்கள் பெறலை, இது குர்ஆன் ஹதீஸில் பெற முடியாதான். சரி சொல்லிவிட்டு மல்லம் யக்குல்லஹு நசீபுன் மின் ஹாதல் இல்மி, இந்த இல்மு எவனுக்காவது கொஞ்சம் கூட இல்லை என்று சொன்னால் அஹாஃப் அலைஹி சுவல் ஹாத்திமா, அவனுக்கு கெட்ட முடிவு தான் ஏற்படும், மரணிக்கும் போது காஃபிரா மௌத்தா போவாங்கிறார். அதான் கெட்ட முடிவுங்கிறது, கெட்ட முடிவு தான் அவனுக்கு ஏற்படும். அது குறைஞ்ச நசீபு, குறைஞ்சபட்சம் நீங்கள் மூமினா இருக்கணுமாக இருந்தால் அத்தஸ்தீக்கு பிஹி ஒ தஸ்லீமுஹு லிஅஹ்லிஹி, அப்படி ஒன்று இருக்குண்டா ஒத்துக்கிறங்க, அதுக்குரிய ஆட்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு ஒத்துக்கிறணுமா, இல்லாட்டி நீங்கள் காஃபிரா போயிடுவீங்கிறார். எப்படி சொல்கிறாரு, அது ஒரு கல்வி இருக்குது, அது வெளிப்படையாக சொல்ல முடியாது, எழுத முடியாது, பேச முடியாது, விளக்க முடியாது, ஆனால் அதுதான் எல்லோரும் அடைய வேண்டிய ஒரு கல்வி. அதை விட்டுவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், வெளிப்படையான சட்டங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிவிட்டு, உனக்கு ஒன்றுமே அதை பற்றி தெரியாட்டா கூட அப்படி ஒன்று இருக்குன்னு நம்பு. யாரெல்லாம் தனக்கு அந்த இல்மு இருக்குன்னு சொல்லுகிறார்களோ அவங்களுக்கு இருக்கிறது நீ ஒத்துக்க. அந்த பெரியார்களுக்கெல்லாம் அந்த ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறணுமா. அதாவது தங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி உண்டாக்குற ஷேகுங்கிற பேர்களில் தங்களை மக்கள் உச்ச இடத்துல வைக்கணும், நாம் அடையாத ஒரு இடத்த இவர் அடைந்து விட்டார்னு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பீடிகையெல்லாம் அவர் போடுறார். போட்டுட்டு சொல்கிறாரு, ஓஹுவ இல்மு சித்தீகீன், இந்த கல்வி தான் நீங்கள் குர்ஆனில் ஹதீஸில் படிக்கிறீங்களே வஹீல, அந்த கல்வி இல்லை. முகாஷஃபான்னா அதுவாக தெளிவாக வரும், தெளிவாகுமா, அந்த இல்மு தான் இல்மு சித்தீகீன், சித்தீகீன்களுடைய ஒரு கல்வி அது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அந்த கல்வி என்னங்கிற விளக்குறார். கல்வின்னு அது அந்த என்ன கல்வின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஃபொஹுவ இபாரத்துன் நூரின் எல்ஹுர் பில் கல்வி, அது என்னன்னு கேட்டால் கல்பு இருக்குல்ல, அந்த கல்பில் ஒரு பிரகாசம் உண்டாகுமா. இந்த தத்ஹீரி, அந்த கல்பை சுத்தமாக்கும் பொழுது அந்த கல்பில் என்ன வரும்னா ஒரு பிரகாசம், வெளிச்சமாயிருமா. அந்த கல்பு வெளிச்சமான உடனே என்கஷ்பின் தாலிக்க நூறு உமூருன் கதீரா, கல்பு வெளிச்சமான உடனே பல விஷயங்கள் அதிலிருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த கல்பை சுத்தப்படுத்துகிற வேலை தான் அது படிக்கிறதெல்லாம் கிடையாது. கல்பு சுத்தமானவன் என்ன ஆகும்னு கேட்டால் பல விஷயங்கள் அதுக்கு தெரியாமல் இருக்கிறோம்ல, அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படின்னு என்ன செய்கிறாரு, அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறார். அப்போ இது ஒரு படிப்பு இல்லையா, கல்பை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்தணும்,
இந்த ஷேக்கு பெரியார் இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் பையத்து வாங்கி கொண்டு அவங்க சொல்லித்தர்ற மாதிரி நீ என்ன செய்யணும், நடக்கணும், என்னென்னலாம் செய்யணும்னு பின்னாடி வருது. அப்போ அதையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை கல்பு சுத்தமாகிட்டே இருக்கும். கல்பு சுத்தமாக 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 என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொன்றும் தெரிய ஆரம்பிக்கும், பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். இது மங்களாக தெரியல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமா, அது என்ன செய்யணும், பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது இன்னும் சொல்கிறார், காண எஸ்மோ மின் கவுல் அஸ்மாக, அதுக்கு முன்னாடி வெறும் பெயர்களை தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுருந்தீங்க, அது என்னன்னு உங்களுக்கு முழு விவரம்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இந்த கல்பை சுத்தமாக்குனீங்கன்னு அந்த ஷேகுமார்களை பிடிச்சி கல்பை சுத்தமாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய முழு விளக்கம் கிடைச்சிரும் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு கிடைச்சிரும்னா, இப்போ அல்லாவை நீங்கள் நம்புறீங்கல்ல, அல்லாஹ் எப்படி இருப்பான் தெரியாது, அல்லாஹ் இருக்கிறான், அவனுக்கு என்னென்ன இருக்குன்னு சொன்னாலும் அதை நம்பிட்டு போயிடுறோம். அவனுடைய சிஃபாத்துகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, கேட்குறவன் பார்க்குறவன் இப்படின்னு சக்தி உள்ளவன் அடக்கி ஆள் போன்று அல்லாஹ்வுடைய தன்மைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கு. இவ்வளோ தான் தெரியும். அல்லாவே எப்படி இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இந்த முகாஷபாவில் உள்ளத்தை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் அல் மாரிஃபத்துல் ஹக்கீகத்து ராத்தில்லாஹி சுப்ஹானஹு, அல்லாஹ்வுடைய அந்த அமைப்பு இருக்குல்ல, உருவ அமைப்பு, அது எப்படி இருக்கும் என்பது தெரிஞ்சிருமா. அப்படி பார்த்தா அப்படி அல்லாவே தெரிவானா. அப்போ அல்லாஹ் எப்படி இருப்பாங்கிற நமக்கு சொல்லி தரவில்லை, நபிமார்களுக்கும் தெரியாது, மறுமையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியான ஒரு விஷயம் கூட நீங்கள் வந்து அல்லாஹ்னு சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. சரியாக தெரிகிறதா இருந்தால் இந்த முகாஷஃபா கஷ்ஃபு, முகாஷஃபான்னு சொல்லுவாங்க, இதை கஷ்ஃபுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து இல்முல் பாத்தின் அந்தரங்க அறிவு என்று சொல்வார்கள், மெஞ்ஞானம்னு சொல்வார்கள், ரகசிய ஞானம்னு சொல்வார்கள், மெய்யறிவு என்று பல பேர் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இது படிக்கிறது கிடையாது, உள்ளத்தை க்ளீன் பண்ணுறது. அதுக்கு உதாரணம் வேறு காட்டுவாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு அழகான ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வைங்க, தோட்டத்தில் வந்து பூக்கள்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்கிறது, இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இருக்கிறது, முகம் பார்க்குற கண்ணாடி, இதில் மங்களாக இருக்குன்னு வைங்க, இதில் பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியாது. இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ளது மங்களாக அப்படி தெரியும், ஒரு மரம் இருக்கிறமா அப்படி தெரியும். இந்த கண்ணாடியை நல்லா துடைச்சி சோடாவெல்லாம் போட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு கூட துடைச்சிட்டேன்னு வைங்க, கண்ணாடி பளிச்சுன்னா இப்போ பார்த்தா என்ன செய்யும், அதே மாதிரி தெரியும். அந்த தோட்டத்தில் உள்ளது எதிரில் உள்ளது எல்லாமே என்ன செய்யும், அதே மாதிரி உங்களுக்கு தெரியுதில்ல. அப்படித்தானா நீங்கள் கல்பை சுத்தப்படுத்தணும், நல்லா டக்குன்னு தெரிஞ்சிருவான். உங்கள் கல்பில் கசடு இருக்குதான், எல்லாருடைய கல்புலையும் கசடு இருக்கிறது. அந்த கசடு தான் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு தடையாக இருக்குது. கசடை நீக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்னு நல்லா தெரிஞ்சிருவானா. சொர்க்கம்னு தெரிஞ்சு தான் வச்சுக்கிறேன் நீங்கள். சொர்க்கண்டா என்ன அப்படி கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். சொர்க்கத்தை பார்த்து நம்புவாங்க இவங்கெல்லாம். நம்மளாம் எப்படி நம்பணும், ஏதோ அல்லாஹ் ரசூல் எல்கேஜி சொல்லி தான் இருக்காங்கல்ல, அதை கேட்டு நம்பணும். இந்த கேடு கட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படி நேராக பார்த்துருவாங்களா, எல்லாத்தையும் பார்த்து நம்புவோங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிஃபாத்திகள் பாக்கியாத்தி தாமாத்தி, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அல்லாஹ் கேட்குறான்னு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. எப்படி கேட்குறான், அல்லாஹ் பார்க்குறான், எப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறாங்கிறது தெரிஞ்சிருமா. இப்போ இதை கல்பை சுத்தப்படுத்தணும் என்றுக்கேன்னா அல்லாஹ் என்ன மாதிரி இருக்கிறாங்கிறதும் தெரிய ஆரம்பிச்சிருமா. யார் இதெல்லாம் கசாலி சொல்கிறாரு. இந்த அறிவு தான் வேணுமா எல்லோரும் கேட்குறாங்க. எப்படி நம்ம ஒருத்த கல்பையுமா மின்னாசு கசாலி, கசாலியை கொடுத்த அறிவை எங்களுக்கு தாண்டு கேட்குறாங்கல்ல. அவருடைய அறிவு என்ன அறிவாக இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துடலாங்கிறார். கல்பை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து இந்த வானம் பூமி அல்லாஹ் படைத்தான், அதை நம்புறீங்க. இதெல்லாம் மேலோட்டமானது. எப்படி படைத்தான் அதே தெரியும், அப்படி படைக்கிற காட்சி வந்துருமா. எப்படி அல்லாஹ் படைச்சாங்கிறது என்ன செய்யும், அப்படி வர அப்படி உருவாக்கி பார்த்து அப்படி அல்லாஹ் இப்படி தான் படைத்தான் என்று அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஃபிஹல்கி துன்யா உள்ளாகிறா, ஆஹிரா துன்யாவையும் எப்படி அல்லாஹ் படைத்தான் அதே மாதிரி தெரியுமா. இப்போ நுபுவத்து நபி இந்த சொல்ல நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் மங்களான அர்த்தம் தான் உங்களுக்கு தெரியும். நுபுவத்துண்டா என்ன, நபிண்டா என்ன அப்படிங்கிறது என்ன செய்யாது, உங்களுக்கு தெரியாது. உல் மாரிஃபத் பிமான நுபுவத்தி உன் நபி, இந்த கல்பை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நபிண்டா என்ன, நுபுவத்துண்டா என்ன அப்படி தெரிஞ்சிடும். அல்லாஹ் எப்படி அந்த செய்தி ரசூல்லா கொண்டு வந்துடுறான், ரசூல்லா எப்படி வாங்குறாங்க, எப்படி அவங்களுக்கு அந்த வகி உள்ளக்க வகி வர்ற நமக்கு தெரியாதுல்ல. வகி வச்சு நம்புகிறோம், அதோடு முடிஞ்சு வச்சு கதை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு மேம்போக்கான அறிவு. மேம்போக்கான அறிவு தான் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் கிடைக்கும். இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துகிற அறிவு தனியாக இருக்கிறது. அந்த அறிவை நீங்கள் வந்து ஞானிகள்கிட்ட வந்து கற்றுக்கொண்டீர்களே, ஆனால் என்ன தெரியும், நபிண்டா என்ன, நுபுவத்துண்டா அதில் முழு அர்த்தம் தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம், எப்படி அல்லாஹ்ட்டேருந்து செய்தி வருது ரசூல்லாவுக்கு, ரசூல்லா உள்ளத்தை இப்படி வாங்குறாங்கங்கிற வரைக்கும் இப்படி தெரியுமா. இப்படி தான் அவர் அருந்து கண்டுபிடிச்சிருவாங்களாம். இப்போ மானல் வஹி, வஹின்னா என்ன அர்த்தம், இறை செய்தின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக போயிடுவோம் நம்ம. அது எப்படி இறை செய்தி அங்கேருந்து எப்படி வரும், அந்த செய்தி எப்படி மனிதர்களுக்கு வந்து கிடைக்கிறது, இதுகளெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருமா. இதுக்கு இந்த உள்ளத்தை இவங்க இல்முல் முகாஷஃபாவை ஞானிகள்கிட்ட போய் கற்றுக்கிட்டா இது தெரியுமா.
இப்போ மான ஷைத்தான், ஷைத்தானுடைய அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற சும்மா ஷைத்தான் ஒருத்தர் அவ்வளோதான் தெரியும். ஷைத்தானு தெரியும் உங்களுக்கு கண்ணுக்கு, இந்த வர்றான் பாரு, இந்த அவர் உள்ளத்துக்கு போகிறான், இந்த அவர் உள்ளத்தில் கெடுக்க போகிறான், எல்லாம் தெரியுமா. ஷைத்தான் வர்றதுலாம் என்ன செய்யும், யார் யார் உள்ளத்தை கெடுக்க போகிறான், எப்படி செய்கிறாங்கிறது அப்படியே அப்பட்ட உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமா. ஓ மானாக ஓ கைஃபியத்தி மாதாத்தி ஷயாத்தின் இன்சான், மனிதர்களை எப்படி இறைவனை ஷைத்தான் வந்து கெடுக்கிறான் அப்படிங்கிறது தெரியுமா. நம்ம கெடுக்கிறாங்கிறது எப்படி கெடுக்கிறான்னு நமக்கு தெரியாது. கெட்ட எண்ணத்தை உண்டாக்குறான், அதோடு நிறுத்திட்டு போயிடுறோம். இதில் என்ன செய்யும்னா எப்படி வர்றான், அந்த பாரு இந்த வழியாக நுழையிறான், அந்த உள்ளத்தில் போகிறான், அந்த எண்ணத்தை போடுறான், இதெல்லாம் இங்கேமா இவர் கல்வை திறந்து வச்சுட்டாருன்னு சொன்னால் எதிரில் உள்ள அந்த தோட்டத்தில் உள்ள பசுமையான அதெல்லாம் ஒரு கண்ணாடிகளை தெரிகிற மாதிரி இதெல்லாம் அப்படி இங்கே தெரிய ஆரம்பிச்சிருமா. கண்ணால் பார்க்குறது இல்லை, இது கல்பால் பார்க்குறது. கண்ணை கொண்டு பார்க்குறது நம்மளாம் கண்ணால் பார்த்தா நம்புகிறோம். இவங்க எதை கொண்டு பார்ப்பாங்க, கல்பை கொண்டு பார்ப்பாங்களாம். அதே மாதிரி வந்து ஓ கைஃபியத்து லுஹூரில் மலை என்னென்ன தெரியும்னு சொல்கிறான்னு பாருந்தாலும், ஓ கைஃபியத்து லுஹூரில் மலைக்கிலில் லம்பியா, நபிமார்களுக்கு மலக்குகள் வந்து காட்சி தந்தாங்க, நமக்கு தெரியலை. இப்போ இருக்கிறாங்க மலக்குகள்லாம், ஆனால் நமக்கு தெரியலை. ஒவ்வொரு சபையில் நமக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம யாரும் பார்க்கல. ஆனால் நபிமார்களுக்கு மலக்கு வந்தாங்க, பார்த்தாங்க. அது எப்படி நபிமார்கள் கண்ணுக்கு மட்டும் அவர் தெரிஞ்சார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா. நம்ம சும்மா நம்பிட்டு போயிடுறோம் ஹதீஸில் வர்றதுனால. அது வந்து எல்கேஜி. சரியான நீங்கள் மெஞ்ஞானம் அடைகிறதா என்ன செய்யணும், இந்த பெரியார்கள்ட்ட போய் உள்ளத்தை அப்படி பக்குவப்படுத்துகிறோன்னே கைஃபியத்துல் ஊரில் மலக்கிலில் லம்பியா, நபிமார்களுக்கு மலக்குகள் எப்படி வந்து காட்சி தருவார்கள், எந்த முறையில் உங்களுக்கு காட்சி நமக்கே தெரிய மாட்டேங்குது, அவருக்கே தெரியுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா. நம்ம இங்கே இருக்கிற மலக்கு நமக்கே தெரியலை, இங்கே இருக்கிற மலக்கு ரசூல்லாவுக்கே தெரிஞ்சு அப்படிங்கிற அந்த முறை இருக்குல்ல, அது தெரிய ஆரம்பிச்சிருமா. அதே மாதிரி மலக்கூத்து சமாவாத் உள்ள வானம் பூமி அல்லாஹ் நிர்வகிக்கிறான்ல, எப்படி ஆட்சி பண்ணுறாண்டு அது தெரிஞ்சிருமா. இந்த அண்ட சராசரத்தை எப்படி நிர்வகிக்கிறாங்கிறது நமக்கு தெரியலை. எப்படி இவ்வளோ விஷயத்தையும் ஒருத்தவன் எப்படி நிர்வகிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் உங்களை அப்படி பழிச்சுன்னு தெரியுமா. இந்த இப்படி தான் நிர்வகிக்கிறான், அல்லாஹ்வுடைய நிர்வாக முறைகள் பூராவுமே இங்கே படம் ஓடுமா, கல்பில் என்ன செய்யும் ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து ஓ கைஃபியத்து சதா சுமி ஜுனூதில் மலாய்க்கத்து ஒரு ஷைத்தான், மலக்காலும் ஷைத்தான்களை எப்படி மோதி கொள்கிறார்கள். ஒரு மனுஷனில் நீ நல்லதுக்கு வா, நீ கெட்டதுக்கு வான்னு ரெண்டு பேரும் இழுக்கிறாங்கல்ல. மலக்கு வந்து என்னை நல்லது செய்ய தூண்டுறாரு, ஷைத்தான் வந்து என்னை கெட்டது செய்ய தூண்டுறான். எப்படி அவங்களுக்குள்ள மோதி கொள்கிறார்கள்ங்கிறது கண்ணுக்கு தெரியுமா. இங்கே பாரு இவன்ட்ட மலக்கு ஷைத்தான் சண்டை போடுற காட்சியை பாரு அப்படின்னு இதெல்லாம் பார்ப்பாராம், இதெல்லாம் பார்த்துருவாராம். அதே மாதிரி வந்து சொர்க்கம் நரகம் கபருடைய வேதனை சிராத்து பாலம் மீசானு நன்மை தீமை எடை போடுறது ஹிசாபு கேள்வி கணக்கு இது எல்லாமே எப்படிங்கிறது தெரிஞ்சிருமா. இப்போ கபருடைய வேதனைன்னு இருக்கா, நம்ம கபர் குழி தோன்ற அவ்வளோதான் தெரியுது, உள்ளுக்குள்ளே உள்ள விஷயமே நமக்கு தெரியாது. நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை வச்சு நம்பிட்டு போயிடுறோம். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சொர்க்கமா அப்படியே முன்னாடி வந்துடும். சொர்க்கம்னோன்னு நீங்கள் மாதிரி கேட்டு நம்புகிறாள் இல்லை, அவர் கல்வை கொண்டு பார்த்து நம்புவார். நரகம்னா நரகம் அப்படி முன்னாடி வந்துட முடியும். கண்ணை மூடிக்கிறார், கல்வை கொண்டு பார்ப்பார், எல்லாம் தெரியும். அதாபுல் கபூர், கபூரில் எப்படி வேதனை செய்யப்படுது, என்ன மாதிரி அந்த வேதனை இப்படி நடக்கிறது, அதெல்லாம் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரான். அந்த பாலத்தில் நடக்கிற அந்த பாலமே கண்ணுக்கு முன்னாடி உடையாந்துடும். அதே மாதிரி நன்மை தீமை எடை போடுறான்னு சொன்னால் எப்படி எடை போடுவான்ல, ஒன்றுக்கு நான் உருவம் கொடுத்து தொழுகை எடை போடுவான், நோன்பு எடை போடுவான். அது எப்படி எடை போடுறதுன்னா உங்களுக்கு தெரியலை, அவருக்கு தெரிஞ்சிடும் எப்படி அதை எடை போடுவான்ல, இது மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லி. அது அல்லாவை சந்திக்கிறதுனா எப்படி சந்திக்கிறது அந்த தத்துவம்லாம் தெரியுமா. அல்லாவை நெருங்கிறதுனா எப்படி, இப்படி ஒன்று ஒன்றையும் என்ன செய்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க அறிஞ்சிக்கிடுவாங்க. அது இதெல்லாம் இஹ்யா உலுமுதீன்கிற கிதாபில் கல்வி என்ன பல வகையாக பிரித்து, ஒன்று சாதாரண கல்வி ஒன்று உயர்ந்த கல்வின்னு பிரித்து கல்வியுடைய பாடத்தில் இப்படிலாம் விளக்குறார். அதே மாதிரி வந்து முகாஷபா என்று சொன்னால் எர்த்தஃபியல் ஹிதாவ், மூடி வந்து விலகிறது தான். அது ஒரு படிப்பு கிடையாது, அது ஒரு கல்வி கிடையாது. மூடி இருக்குல்ல, கல்புக்கு போட்ட மூடி, அது வந்து வெளியேறணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹத்தா தத்தலிகள், இது வேற ஒரு இடத்துல சொல்கிறாரு அதே கிதாபில், ஜலியத்துல் ஹக்கி ஃபி ஹாதிஹில் உமூரி, இந்த விஷயங்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக எந்த அளவுக்கு கேட்டால் நேராக நீங்கள் பார்த்தால் என்ன மாதிரி நம்புவீங்களோ தெரியுமா உங்களுக்கு, அந்த மாதிரி தெரிந்து விடும். இப்போ நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி இதான்ப்பா சொர்க்கம்னு காட்டினா எப்படி நம்புவோம். இப்போ நம்ம சொன்ன வச்சு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த இருக்கு பாரு இதான் சொர்க்கம், இப்போ நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு, டவுட்டே இருக்காதுல்ல, 100% இருக்கும்ல. இந்த மாதிரியானதுக்கும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமா. இந்த முகாஷபாவுடைய இது வந்துச்சுன்னு சொன்னால் அது மாதிரி இதெல்லாம் காரணம், இதெல்லாம் தெரியாமல் போகிறதுக்கு என்னென்னு கேட்டால் நம்முடைய உள்ளத்தில் வந்து துருப்பிடித்திருக்கிறது, உள்ளத்தில் அழுக்கடைஞ்சிருக்கிறது. அந்த அழுக்கை நீக்கிறதுங்கிற பாடத்தை வந்து அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தரல.
நீங்கள் சாதாரண படிப்பை தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்கிறாங்க. இந்த அழுக்க நீக்கிறதுங்கிற ஒரு பாடம் வந்து ஷெய்குமார்கள்ட்ட பையத்து பண்ணி அவங்க அவங்க பவரை உங்களுக்கு ஏற்றுவாங்க. அவங்க அந்த கல்வியை பெற்றிருப்பாங்களாம். அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஏற்றி அதை உங்களை மேம்படுத்தி கொண்டு வருவாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி வந்து மறுபடி சொல்கிறார், இதை சொல்லிட்டு வரும்போதே ஓ ஹாதி ஹியல் உலமுல்லத்தி லா துஸ்தர் ஃபில் குத்துபி, இந்த விஷயங்கள் தான் புத்தகத்தில் எழுத முடியாது. கேட்டுறக்கூடாது. நீங்கள் அந்த சொர்க்கத்தை நீங்கள் தெரியல எப்படி வர்ணிங்கன்னு கேட்டால் சொல்லணும்ல. சரி, நாங்கள் தான் பார்க்கல, நீங்கள் கல்பை கொண்டு பார்த்துப்பிட்டீங்க, பார்த்தாலும் வர்ணிக்கலாம்ல. அவர்கிட்ட போய் இந்த சொர்க்கத்தை நாங்கள் பார்க்கல, நீங்கள் கல்பு க்ளீன் பண்ணி பார்த்தீர்ல, அது என்ன மாதிரி இருந்துச்சு சொல்லலாம் கூடாது. அது எழுத முடியாது, அதை பேச முடியாது, அதை வரிய முடியாது, நூலாக்க முடியாது. அப்படி சொல்கிறார். அதாவது லா துஸ்தர்ஃபில் குத்துபி, எங்களுக்கு தெரியுது, நீ நம்பிட்டு போ. உனக்கு தெரியணுமா இருந்தால் நாங்கள் சொர்ப தலையாட்டிகிட்டே ஒரு கட்டத்தில் உனக்கு என்ன செய்யும், உன்னை அந்த லெவலுக்கு ஆக்கிடுவோம். லா துஸ்தர்ஃபில் குத்துபி, குத்துபுல்லையும் எழுத முடியாது. ஒலா யுத்தஹத்தஸு பிஹா, அதை வந்து பேசவும் கூடாது. அதை வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படிலாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் மீசான் நல்லா நன்மை சிமை எடை போடுவான் இருக்குது, எங்களுக்கு வந்து மேலோட்டமாக தெரியுது, உங்களுக்கு கல்பு திறந்து தெரியுது இல்லையா, அது என்ன மாதிரி தெரியுது சொல்லுங்களேன். சொல்ல முடியாது, சொல்லி விளங்குற விஷயம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை சொல்லிவிட்டு இதை வந்து நம்பலைன்னு சொன்னால் அவருக்கு வந்து கெட்ட முடிவை பயப்படுறான்னு சொல்கிறார். சரி, இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், உள்ளத்தை பக்குவப்படுத்தினால் இதெல்லாம் தெரியுங்கிறோம்ல. சரி, மனிதனுடைய உள்ளங்கள் தான் கசடு உள்ள உள்ளங்கள், மனித உள்ளங்கள். மலக்குமார்களுடைய உள்ளங்கள் கசடு இருக்குமா? மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய உள்ளத்தில் கசடுன்னு எதை சொல்கிறாரு? போய் ஈப்புரட்டு கோபம் அதுதானே கசடுங்கிறாரு. கசடு என்று சொன்னால் உள்ளத்தில் உள்ள கசடு அதானே, அழுக்கைய சொல்கிறாரு. இல்லை, உள்ளத்தில் வந்து பல விதமான குரோதம், பொறாமை, அது மாதிரியான புறம் பேசுதல், இது மாதிரியான பல கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள்லாம் இங்கே தான் நிறைஞ்சிருக்கு உள்ளத்தில். அந்த உள்ளத்தில் உள்ளதை க்ளீன் பண்ணணுங்கிறீங்க. இதுகளெல்லாம் மலக்கு படைப்பு இருக்கா? மலக்குமார்களுக்கு கிடையாது. மலக்குமார்களுக்கு என்ன இல்லை, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, ஒருத்தர் மீது ஒருத்தர் பொறாமப்பட மாட்டாங்க, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோல் சொல்ல மாட்டாங்க. கல்பு வந்து க்ளீனாக என்ன செய்யுது, அவங்களுக்கு தேவையும் இல்லை, உணவுலாம் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் படைச்சிருக்கிற காரணத்தினா இருக்காது. அந்த விஷயம் வந்து மலக்குமார்கள் இப்படி ஒன்று இருக்குமையானால், மலக்குமாருக்கு இதெல்லாம் படிச்சுன்னு தெரியணும்ல. நீங்கள் சொல்கிறபடி மனிதர்களை பக்குவப்படுத்தி க்ளீன் பண்ணி என்ன செய்யணும், உள்ளத்தை கழுவுனா தான் தெரியுங்கிறாங்க. சரி, விட்டுருவோம். மலக்குமார்களுடைய உள்ளத்தை கழுவ வேணும். அவங்க தான் ஏற்கனவே படைப்புலையே சுத்தமாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை சஜிதா செய்யுமாறு எல்லாம் சொன்னாங்க இல்லையா? எல்லோரும் செஞ்சுட்டாங்க. செய்யும்போது என்ன செஞ்சாங்கன்னா, இதையும் படைக்க போகிறார்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை படைக்கிறங்கிறிய வந்தால் அடிச்சுட்டு சாவாங்களே அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு நல்லா சொல்லுவான். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாணவர்கள்லாம் சுபஹானக்க லா இல்மலனா இல்லாமல் அல்லம் தரான், இறைவா நீ என்ன சொல்லி தந்தியோ அதான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எதை கற்று தந்தி அதை தோறணும் தெரியாது. இன்னக்கு அந்தல் அலிமுல் ஹக்கீம், நீ தான் அறிஞ்சவன் நுணுக்கமானவன் சொல்லுவாங்க. இது 2வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மலக்குமார்கள் வந்து அல்லாஹ் கற்றுத்தந்து ஏன் தெரியணும்? அவங்க தான் கல்பை திறந்துட்டு எல்லாம் தெரியுமே. அப்படியே கல்பால் பார்த்து என்ன செய்யணும், இதான் விஷயம் அறிஞ்சிக்கிற வேண்டியது தானே. மலக்குமார்கள் அல்லாவோட நம்மளோட நெருக்கம் கூடுதலாக இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மனிதன்ட்ட இருக்கக்கூடிய இந்த கசடு போக்குவரத்துலாம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். படைப்பிலே நம்மை விட ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அந்த பல வகையில் அவங்க மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படியான மலக்குகளாக இருந்தும் கூட அவங்க என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா இருந்தால் நீ கற்றுத்தந்தால் தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சான், உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் இப்படி காட்டுறான், எல்லாத்தையும் பார்க்குறாரு. அது இதெல்லாம் இருந்திருக்கும், இதெல்லாம் கூட இருந்திருக்கும். உலகத்தில் என்னென்ன அல்லாஹ் படைக்க போகிறானோ அதையெல்லாம் அப்படி எடுத்து காட்டி அதுக்கு என்ன பேர், அதனுடைய டீட்டெயிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்துவிட்டான். கற்றுக் கொடுக்குறதுன்னு சொன்னால் நம்ம வந்து மனுஷன் மாதிரி உட்காந்துட்டு அழிவு பண்ணி அப்படி கற்றுக் கொடுக்குறது இல்லை. அல்லாஹ் ஒரு ப்ரோக்ராம் போட்ட எல்லாம் வந்துடும். நம்ம கம்ப்யூட்டரில் கற்றுக் கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டரில் ஏற்றுறோம்ல, ப்ரோக்ராம் ஏற்றணுன்னு எல்லாம் அது வந்துடுதில்ல, அந்த மாதிரி அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துவிட்டான். கற்றுக் கொடுத்த பிறகு ஒன்று ஒன்றா காட்டுறான்ல, இது என்ன சொல்கிறாரு. மலக்கு மாட்டு கேட்டான், இது என்ன தெரியலங்கிறாங்க. ஏன் தெரியலங்கிறாங்க? அப்படி கல்பை திறக்க வேண்டியது தானே. அப்படி ஒன்று இருந்தால், கல்பு சுத்தமாக இருந்தால் அனைத்தும் தெரியும்னா என்ன செய்யணும், அவருக்கு கற்றுக் கொடுத்து தெரிகிற ஆளுக்கு. நாங்கள் கற்றுக் கொடுத்து தெரிய வேண்டிய கிடையாது. நாங்கள் யார் அப்படி சொன்னோன்னு அது வந்துடும், அப்படி காட்சி விரிந்து விடும். வேணுங்கதா, என்ன ஒரு பொருளை சொன்னாலும் அது இன்னதுன்னு சொல்லிடணுமா இல்லையா? அந்த மலக்குகள் ஒவ்வொன்றையும் தோற்று போகிறாங்க, 0 மார்க் வாங்குறாங்க.
இவர் எல்லாத்துக்கும் சொல்கிறார், கேட்குறதெல்லாம் சொல்கிறார். இது என்ன அது என்ன அது என்ன அது என்னன்னு கேட்குறான். அவன் ஒன்றா காட்டி 2 பேரும் அதை பார்க்குறாங்க, மலக்குமார்களும் பார்க்குறாங்க, இவரும் பார்க்குறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனைக்கும் சொல்கிறாரு. இவங்க தெரியுதுன்னு முழிக்கிறாங்க. ஏன் முழிக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லிவிட்டாங்க. தெரியும், சொல்லலை, இல்லை சொல்லித்தந்ததுன்னு தெரியும். அப்போ சொல்லித்தந்தால்தான் தெரியுங்கிற மாதிரி தான் மலக்குகள் இருக்கிறாங்க. இவங்க வந்து செய்கிறாங்க, மனிதனுக்கு சொல்லித்தராமல் தெரியுங்கிறாங்க. இன்னதுன்னு அல்லாஹ் எதை வகை மூலம் கற்றுத்தர்றான்னு அதுதான் தெரியுமே தவிர கல்வை க்ளீன் பண்ணால் தெரிகிற மாதிரி இருந்தால் இது ஏன் அந்த மலக்குகளுக்கு இல்லை? அந்த மலக்குகளுக்கு இருந்திருக்குமே, அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எல்லாம் தெரியுங்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகளில் நம்ம எடுத்துகிற அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக யாரை சொல்லுவோம்? இப்ராஹிம் நபியை சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்ராஹிம் நபியை அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவர் தான் ஹலீலுல்லா. இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்படின்னு நண்பராக மனிதனுக்கு வந்து மனிதன் வந்து அல்லாஹ்வுக்கு நண்பராக முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இப்ராஹிமை நண்பருங்கிறான். அவருடைய தியாகங்களை எல்லாம் மெச்சுகிறான். அவருடைய செயல்களை எல்லாம் ஹஜ்ஜுடைய வணக்கங்களாகவே எல்லாம் என்ன செஞ்சால் நமக்கு ஆக்கியிருக்கிறான். அவருக்கு செஞ்ச அருள் மாதிரி யாருக்கும் செய்யலை. அதனால நம்ம அத்தாஹியாத்தோடு துவா செய்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு அருள் செஞ்ச மாதிரி எங்கள் நபிக்கு நீ அருள் செய்வாயான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து பெற்றவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லாட்ட கேட்குறாரு. அவர் கல்வை சுத்தப்படுத்தினவரா இல்லையா? நீ கல்வை சுத்தப்படுத்தணுங்கிற அவர் வந்து அல்லாஹ்வுக்கு ஹலீல், அல்லாஹ்வுக்கு நண்பர் ஆகிட்டார். நண்பர் ஆகிட்டார்னா அவருடைய உள்ள சுத்தமாக இருக்குமா இல்லையா? சுத்தமான உள்ள இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா அல்லாஹ் வந்து இறந்தவரில் உயிராக்குறதா சொல்கிறான். இறந்தவரை எப்படி உயிராக்குறது? இறந்து இந்த கிடக்குது, பாடி உயிர் போச்சு, பாடியாக கிடக்குது, ஜனாசா கிடக்குது. இது எப்படி வந்து உயிராக்குறது என்று டவுட் வருது அவருக்கு. அப்போ இவருக்கு கல்வை திறந்தவர் பார்க்க முடியலை. அல்லாட்ட கேட்குறாரு, ரப்பி அரினி கைஃப தொகையில் மௌத்தா, இறைவா இறந்து போனாலும் நீ எப்படி உயிராக்குவாயின்னு எனக்கு காட்டுங்கிறார். இப்ராஹிம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் ரப்பி அரினி கைஃப தொகையில் மௌத்தா, இறந்து போனால உயிராக்குவதாக நீ சொல்கிறா. அது சொல்கிறதுக்காக நான் நம்புகிறேன். ஆனால் என்ன மாதிரி உயிராக்குவ? அந்த உயிரை கொடுக்குறதுக்கு என்ன காரியம் நீ செய்வ? வெறும் உடம்பாக கிடக்குது, அதில் உயிரை கொடுக்குறது என்ன விதத்தில் நீ செய்வாய் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அல்லாஹ் கேட்குறான், அவளும் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறான். அவர் நம்பிக்கையெல்லாம் இருக்குது, ஒரு ஆக்கில் எத்துமைன்னா கல்வி, என்னுடைய கல்வி திருப்தி அடையணும், ஒரு மன அமைதிக்கு நான் கேட்குறேன். அதை பார்த்தா ஒரு முழு சந்தோஷம் வரும்ல, முழு தெளிவு வரும்ல அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன செய்கிறாரு அல்லாஹ்? என்ன செய்கிறான்? ஒரு 4 பறவை எப்படி அதை வந்து என்ன செய்ய துண்டை அறுத்து ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு மலையில் வச்சு விட்டு என்ன செய்ய, நீனே கூப்பிடு, 4 பறவை உன்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? 4 பறவைகளை அறுக்க சொல்லி மலைகளில் வைத்து விட்டு அந்த மலையை பேரை சொல்லி, அந்த பறவைகள் பேரை சொல்லி நீ கூப்பிட்டீன்னு சொன்னால் ஏத்தீனக்க சாயா, அது வந்து ஓடி வரும், உன்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதன்படி செய்கிறாரு. அந்த அப்போ அறுத்தோன்னு செத்து போயிடுதுல, செத்து போச்சு. இப்போ அங்கங்கே வச்சாச்சு. இவரை கூப்பிட சொன்னான்ல, யார்? இப்ராஹிம் நபியை கூப்பிட சொல்கிறான். புறாவே வா, கோக்கா, என்ன பறவைன்னு தெரியல, உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமா, கொக்கேவா மயிலவான்னு என்ன செய்கிறாரு? அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னு விளையாடுது. அப்படின்னு ஒன்று அல்லாஹ் என்ன செய்கிறான்னா எப்படி ஹயாத்தாக்குன்னு அப்போ எல்லாம் காட்டி கொடுக்கல, என்ன மாதிரி பேர் தான் கூப்பிடுறாரு. அவனுங்களா அதை உயிரை கொண்டு எப்படி கொடுத்தாங்கிற விஷயம் இல்ம அவருக்கு கொடுக்கவே இல்லை. அல்ல அது என்ன செய்கிறான்னு கேட்டால், அது செத்து போனாலும் உயிரை கண் முன்னாடி காட்டினா இல்லையா? இப்படி தான் நல்லா சொல்லி போடுறான். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இறந்தவரை உயிராக்குதலுக்குன்னு அல்லாஹ் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பான். அது உங்களுக்கு தெரியாது, அது மேலோட்டமான விஷயம். நாங்கள் கல்வை சுத்தப்படுத்தினா தெரியும் அப்படின்னு தானே அந்த வகையை சூஃபியாக்களுங்கிற இந்த தரிக்காக்காரங்க சொல்கிறாங்க. அது நிஜமாக இருந்தால் இப்ராஹிம் நபி வந்து இதை கேட்டிருப்பாரா? அவர் தான் தெரியுமே, இறந்தவரை எப்படி உயிராக்குற கல்வை திறந்தால் தெரிஞ்சிருக்கும். கண்ணுக்கு தெரியாட்டு என்ன? இப்போ அவர் கல்வை திறந்து பார்த்தாருன்னா என்ன செய்யும்? இறந்து போனவர் எப்படி இறக்குறாரு, இறந்தவருக்கு இப்படி அந்த உசுறு வருது திரும்ப அப்படிங்கிறது அதை வெளியே பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிருமே. அல்லாட்ட கேட்குறாரு. கேட்டும் கூட அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் என்ன மாதிரி கொடுக்குறேங்கிறத கற்றுக் கொடுக்கவே இல்லை. அல்ல என்ன செய்கிறான்? அவரையே 4 பறவையாக இருக்க சொல்லி அங்கே வச்சுவிட்டு நீனே கூப்பிடு வரும்ன்றான். அது என்ன மாதிரி எல்லாம் உயிரை கொடுத்தாங்கிற ஞானத்தை அப்போ கூட எல்லாம் காட்டி கொடுக்கல அவருக்கு. ஆனாலும் இப்படி உயிராக்கியிருக்கனாலான்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி வந்து இது இன்னொருத்தர் கேட்குறாரு. 100 ஆண்டு காலம் ஒருத்தர் மரணிக்க செஞ்சான், அல்லாஹ்வுக்கு தெரியும். போய்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பால் அடைஞ்ச ஊர் இருக்கிறது. அந்த ஊரை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பால் அடைஞ்சு போன அந்த ஊரை எப்படி அல்லாஹ் திரும்ப உயிராக்குவான்? அண்ணா யுஹைய ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இந்த ஊர் அழிஞ்ச பிறகு எப்படி அல்லாஹ் உயிர் கொடுப்பான்னு கேட்குறாரு. ஊரில் உள்ள மக்கள் தான், ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, எப்படி உயிராக்குவான்னு கேட்குறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா அவரை வந்து உடனே இப்படி தான் உயிராக்குன்னு காட்டி கொடுக்கல. இவர் நல்லடியார்,
இந்த மாதிரி தான் உயிராக்குவான்லாம் சொல்லலை. அவர் 100 வருஷம் மௌத்தாக்கி விட்டான். 100 வருஷம் மௌத்தாக்கி விட்டு அப்புறம் உயிரை கொடுத்து எழுப்பி எத்தனை நாள் நீ வந்து மௌத்தாகி இருந்தேன்னு கேட்குவான்ல. என்ன ஒரு நாள் அரை நாள் இருக்குது, 100 வருஷம் இருந்திருக்காரு, ஒரு நாள் அரை நாளில் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்னா அவருக்கு முன்னாடி அதை காட்டுவான். நீ கழுதையில் வந்தீங்கள, அந்த கழுதையை பார் மக்கி மண்ணாக கிடக்குதா இருக்குது, நீ கொண்டு வந்த உணவு பானத்தை எல்லாம் பாரு அது கெட்டு போகாமல் இருக்குது, வருஷம் 100 ஆயிடுச்சு, நீ கொண்டு வந்த பானமும் உணவும் கெட்டு போகலை. அந்த இடத்துல ஒரு ஃப்ரீசர் மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் செட் பண்ணிவிட்டான். அந்த இடத்த சும்மா விட்டுட்டாங்க கழுதை அந்த இடத்த, அது மக்கி மண்ணாக போய் கிடக்குது. அப்போ என்ன செய்கிறான்னா இப்போ பாரு என்ன செய்கிறேன்னு பாரு, அந்த கழுதையை பார்த்துக்கிட்டே எரி, அது இப்போ எந்திரிச்சு நிற்குங்கிறான்ல. என்ன செய்யுது, உடனே கழுவை எலும்பாவது சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுது அந்த இடத்துல கழுதை. அப்போ இதை எப்படி செய்கிறோன்னு பார்த்துக்கணுன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். அப்போ எப்படி இந்த உயிராக்குவான் என்று அவர் ஏன் கேட்டார்? ஒரு நல்ல ஒரு மகானவர், அல்லாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அடியாராக இருந்திருக்காரு. அவர் அல்லாட்ட இதை கேட்குறது 2வது அத்தியாயம் 259வது வசனத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் கேட்டிருக்க தேவையே இல்லை. ஏன்னு கேட்டால் கல்வை தான் சுத்தப்படுத்தின ஆளாக இருக்கார். கல்வுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்லி தந்தது தெரியும், அல்ல சொல்லி தராட்டி தெரியாது, அவ்வளோதான். அல்லாவுடைய ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் எதை வஹி மூலமாக ரசூலுக்கு சொல்லி நமக்கு தந்து விட்டார்களோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியும். எதை சொல்லலை அந்தரங்கம் எப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியுமான்னா தெரியாது. இவங்க கல்வை கிளீனாக்குனா தெரியும்னு என்ன செய்கிறாங்க, ஏமாத்துகிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இவங்களுடைய கொள்கை, இந்த கசாலியை எடுத்து கொடுக்குறாருல, இவங்களுடைய கொள்கை என்னங்கிறத அரபி கித்தாப்பில் நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. தமிழ்லேயும் சில புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. அதை படித்தா உங்களுக்கு தெளிவாயிரும்ல. அரபி கித்தாபை படிக்கிறத விட இந்த தரிகாவிலேருந்து என்ன செய்கிறது, எப்படி நீங்கள் இந்த நிலையை அடைகிறது, எந்த நிலையை உங்கள் கல்வை சுத்தப்படுத்தி கல்வை க்ளீன் பண்ணால் அப்படி எல்லாம் தெரியும், கல்புக்கு தெரியும், அனைத்துமே உள்ளத்துக்கு தெரியுங்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது ஒரு புஸ்தகம், சிஸ்தியா ஷேகுமார்கள் வரலாறு, எல்லா புஸ்தக கடையிலையும் கிடைக்கும். எனக்கு தமிழ் புஸ்தகம் தான் இது. சிஸ்தியாங்கிற ஒரு தரிக்கா, காதிரியா சாதிலியா மாதிரி இது ஒரு சிஸ்தியா தரிக்கான்னு தரிக்கா இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மஷாயிகுமார்கள், தமிழில் தான் இருக்குது, மஷாயிகுனா ஷேகுமார்கள் தங்களிடம் உள்ள குணாதிசயங்களை பிறரில் பரவ செய்கிறார்கள். ஷேகுமார்கள்ட்ட நீங்கள் பையத்து வாங்கினீங்கன்னா அவர்கிட்ட உள்ள சில குணம் இருக்கும்ல, நல்ல பொறுமை இருக்குமா, உங்கள்கிட்ட பரவ செஞ்சுருவாராம். அப்படி உங்களை பார்த்துட்டு போகிறான், அந்த பொறுமை உங்களுக்கு வந்துடுமா. அவர்கிட்ட உள்ள அறிவு உங்களுக்கு கூட வந்துடுமா, அவர்கிட்ட உள்ள திறன்லாம் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருமா, அவர்கிட்ட இருக்கிற நற்குணங்கள்லாம் உங்களை வர ஆரம்பிச்சிருமா. இப்போ மஷாயிகுமார்கள் தங்களிடம் உள்ள குணாதிசயங்களை பிறரில் பரவ செய்கிறார்கள். அதற்கு நடைமுறையில் தவஜுகை இத்திஹாதி, அதுக்கு பேர் வேறு, தவஜுகை இத்திஹாதி என்று சொல்லப்படுகிறது. தவஜுகை இத்திஹாதின்னா அவர்கிட்ட உள்ளதே உங்களுக்கு தந்துடுவாராம். ஒரு ஷேகிட்ட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவர் பல வருஷம் கஷ்டப்பட்டு நினைஞ்சிருப்பார், இந்த நிலையை அடைஞ்சிருப்பாராம். எந்த நிலையை, உள்ளத்தை க்ளீன் பண்ணி வச்சுருப்பாராம். அந்த அடைஞ்ச நிலையை நீங்கள் முறிது வாங்கணும்னு என்ன செய்வார்னு கேட்டால் அவர் கையில் கொடுத்து முறிது வாங்கினவுடனே அவர்கிட்ட உள்ளதெல்லாம் ஒரு பவர் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற கஷ்டப்பட்டு எடுத்த பயிற்சியெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக வந்துடும். இது அந்த ஷேகுமார்கள் செய்வார்கள். இது அந்த புஸ்தகத்தில் 10ஆம் பக்கத்தில் இருக்குது, தமிழில் தான் எழுதிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தவஜுக இத்திஹாதி சம்பந்தமாக ஹஜரத் ஹாஜா பாக்கி பில்லா கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களின் சம்பவம் ஒரு பிரபலியம் வேணா சொல்லிக்கிறாங்க, பிரபலியமானதாகுமா. அது என்ன பிரபலியம்னு கேட்டால் அதை ஷேக் அப்துல் அஜீஸ் அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஒரு முறை ஹஜரத் அவருடைய வீட்டிற்கு விருந்தினர் பலர் வந்துட்டாங்களாம். யாரே இந்த பாக்கி பில்லாங்கிற ஹஜரத் வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வந்து விட்டார்கள். விருந்தினை உபசரிக்க வீட்டில் எதுவுமே இல்லை. கவலையுடன் ஹஜரத் அவர்கள் வெளியே வந்தார்கள். அருகே ரொட்டி கடைக்காரர் ஒரு வந்தாராம். அவர் ஹஜரத் வீட்டிற்கு விருந்தினர் வந்ததை பார்த்துவிட்டு நல்ல உணவுப் பொருட்களை தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு ஹஜரத்திடம் வந்தார். ஹஜரத் அவர்களை மனிதரை நோக்கி மகிழ்ச்சி மேலிட்டால் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார்கள். அதற்கு மனிதர் உங்களை போன்று என்னை ஆக்கி விடுங்கன்றாராம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ நான் விருந்து கொண்டாந்து தந்துருக்கிறேன்ல, அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை மாதிரி என்னை ஆக்கி விடுங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஹஜரத் சொன்னாராம், நீ அதை சமாளிக்க மாட்டாய் அப்படின்னாங்கண்ணா. இல்லை நான் சமாளிச்சிடுவேன், என்னை ஆக்கிருங்க அப்படின்னு பல தடவை கேட்டுக்கொண்டாராம். அப்போ இவர் மருத்துவம் என்ன செய்கிறாருன்னா, சரி வழி இல்லாமல் ஹஜரத் அவரை ஒரு அறைக்கு அழைத்து சென்றாராம். அங்கே தவஜுக இஜ்திஹாது செஞ்சாராம். பவரை அங்கே ஏற்றினாராம். அறையிலேருந்து வெளியே வந்தபோது இருவரின் முகமும் ஒரே மாதிரி இருந்துச்சான். உள்ளுக்கு அவர் கூட்டிகிட்டு போனாராம். இவர் மாதிரி மந்திரம் செஞ்சு நினைஞ்சிருக்காரு, அவர் ஆக்கியிருக்காரு. இவரை மாதிரி அவர் ஆக்கி என்ன செய்கிறாரு, வெளியே வந்தால் 2 பேரும் ஒரே மாதிரி வர்றாங்களாம்.
முகத்தை தான் மாற்றிருக்காங்க. அவருக்கு முதல் சொன்னாங்க உள்ளத்தை திருத்தோண்டு, முகத்தையும் மாற்றி விட்டாங்க. ஒரே மாதிரி தோற்றம் அளித்தது ஹஜரத் ஹாஜாஸ். ஆனால் வித்தியாசம் என்னென்னு கேட்டால், இவர் தெளிவாக இருந்தாராம் உணர்வோட, அவர் உணர்வற்ற ஒரு மயக்க நிலையில் இருந்தார், தாங்க முடியலாம். இந்த பவரை இவர் அவர் கொடுத்துட்டா கூட இவர் ஸ்டடியாக நிற்கிறார் ஹஜரத்து. அந்த உருவத்தை பெற்றுக்கொண்டவர் என்ன செய்யலை, ஸ்டடியாக இருக்கலை. அந்த மனிதர் உணர்வின்றி இருந்தார். இதுதான் வித்தியாசம். அந்த உணர்வற்ற நிலையில் இருந்து 3 நாளில் இருந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீர்களா. ஒரு ஷேகு நினைத்தார்னு சொன்னால் அவரை மாதிரியே உங்களை ஆக்கி விடுகிறார். அப்படி அச்சு அசலாக அந்த குளோனிங் மாதிரி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனுக்கு தான் அச்சு அசலாக என்ன செய்கிறாரு, உங்களை அது மாதிரி மாற்றி விடுவார்கள். அந்த புஸ்தகத்தில் 11-12 பக்கங்கள் தமிழில் தான் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த ஷேகுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி எழுதின ஒரு புஸ்தகம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அப்துல் வாஹிது சார்பாக நீயே காய்ந்து விடு என்று நதியிடம் அப்துல் வாஹிது தன் முரீதுகளை சொல்ல சொன்னார்கள். அப்படி நடந்தது. அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்குது. அப்துல் வாஹிதுங்கிற ஷேக்கிட்ட வர்றாங்களாம். சரி அப்படியா, நீனே போய் உனக்கு நான் பவர் இப்போ ஏற்றிட்டேன், நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் உனக்கு பவர் இப்போ ஏற்றிட்டேன், நீ போய் நதியை நோக்கி நதியே காஞ்சி விடுன்னு சொல்லு. இப்போ காஞ்சிருன்னு அனுப்பிவிட்டாரான். இவர் போய் சொன்னாரும் காஞ்சிட்டாரான். இப்போ பவரை ஏற்றிட்டார். அவர் அந்த ஷேகை கூப்பிட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, கொஞ்சம் தண்ணி நிப்பாடுங்கன்னு கூப்பிட்டாரான். அவர் என்ன செய்ய, அதுக்கே நான் வரணும், நான் தான் உனக்கு பவர் ஏற்றிடுறேன்ல, இப்போ நான் உனக்கு பவர் ஏற்றி இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். முரீதுகளை சொல்ல சொன்னாராம். அப்படியே நடந்தது. இது அந்த சிஸ்தியா ஷேகுமார்கள் வரலாறுல பக்கம் 143 இருக்குது. அப்போ இதெல்லாம் அவர் மனிதர் பெற்ற உள்ள பவர் அப்படி கொடுக்குறாராம். முதல்ல சொன்னால் நதி வத்துமாங்க. ரெண்டாவது விஷயம், அப்படி ஒருத்தனை இருந்தால் கூட இன்னொருத்தனை குடிச்சா பாஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் அது முடியாது. அது மாதிரி ஹஜர்த்திட்ட ஒரு ஃபக்கீர் சாகர் கூட்டம் வந்துட்டாங்களாம். இந்த பாக்கி பில்லாங்கிற ஹஜர்த்திட்ட என்ன செய்கிறான், ஏழைகளை வந்தவொன்னு என்ன செஞ்சாராம், அவர் ஒரு துவா செஞ்சாராம். துவா செஞ்ச உடனே காசு மழை பொடி ஆரம்பிச்சிருச்சான். ஃபக்கீர் சாக்கள் வந்தவொன்னு என்ன செஞ்சு, காசு கொட்டுன்னு காசு மழை பொடிஞ்சு அதை எடுத்தவர்கள் அல்வா வாங்கி சாப்பிட்டாரு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி போட்டிருக்காங்க. இப்படி எழுதியிருக்கான். இது இங்கே அதே புஸ்தகத்தில் 143ஆம் பக்கம். அப்போ காசு மழை பொழிதல்லாம் ஒன்று இருந்தால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் ஒரு பேரிச்சை மரத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு அடைக்கு மறு அடை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இங்கே ஃபக்கீர் சாக்கள் என்ன செஞ்சாராம், ஏதோ ஒரு துவா செஞ்சாராம். அப்படி காசுனால மழை கொட்டுனுச்சு, ஆடு கள்ளி அல்வா வாங்கி சாப்பிட்டாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 4-5 நாட்களுக்கு ஒரு முறை தான் நோன்பு திறப்பாராம் இவர். இது மார்க்கத்தில் கூடுமா? முதல்ல மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சௌமுல் விசால்னு இதுக்கு பேர். இது எனக்கு அனுமதி, உங்களுக்கு தடைன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி நோன்பு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு திறக்க மாட்டாங்க. மறுபடியும் ராத்திரிக்கு நோம்பாக இருப்பாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிடும், அப்பவும் நோம்பாக இருப்பாங்க. அடுத்த நாள் நோன்பு திறக்கிற நேரம் வரும், அப்பவும் நோம்பாக இருப்பாங்க. 3 நாள் 5 நாள் இப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24 ஹவர்ஸ் நோன்பு, விசால்னு சொன்னால் 24 மணி நேரம் நோன்பு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் இருக்கிறோன்னு சஹாபாக்களை கேட்கும் பொழுது, உங்களுக்கு அனுமதி இல்லை, எனக்கு அனுமதி, உங்களுக்கு அது தடைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சஹர் வந்தவுடனே என்ன செய்யணும், இப்போ நோன்பு திறக்கிற நேரம் வந்தவுடனே நோன்பு திறந்துடணும். இவர் என்ன செய்வார்னா, அந்த ஹதீஸை மீறி செய்கிறார். இவர் கல்பு திறக்குதான். கல்பு சுத்தப்படுத்துகிறாருந்தா சுண்ணத்தை பேணியில் கல்பை சுத்தப்படுத்தணும். கல்பு சுண்ணத்துக்கு மாற்றமா 4 அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை நோன்புக்கு பொய் எப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. யாருக்கு தெரியும், விட்டு அடிக்கிறது தானே. 4 அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை நோன்புங்களை கூட்டிக்கொண்டா வச்சு 5 நாளைக்கு வர்றான்னு தெரிஞ்சு போயிடும். கதையில் எழுதி வச்சுருப்பாங்களே தவிர, நிஜமாக ஒரு ஆள் இப்போ இருந்தால் கொண்டு வா, 5 நாளைக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காம உட்கார வைனா ஆளை காலியாகிடுவார். கதை எழுதுறது தானே. 4 அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை நோன்பு திறப்பது இவர்களின் வழக்கமாக இருந்தது. அதுவும் புல் பூண்டுகளை கொண்டு தான் நோன்பு திறப்பாங்களாம். புல் பூண்டெல்லாம் கொண்டு வந்துடுவாராம். அப்போ மாடு மாதிரி செய்கிறது அது திம்பாராம் என்று சொல்லி மஷாயிமா இப்படி தான் பக்குவப்படுத்துகிறான். அதே பக்கத்தில் 156 பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த ஷேகுமார்கள்ங்கிறவங்க என்ன, அவங்கள போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களோட பவர் ஏற்றுறது அவங்களுடைய வேலை, உங்களுக்கு சார்ஜ் பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த இன்னொரு புஸ்தகம் இது என்னென்னு கேட்டால், தப்லீகி தாலீம் தொகுப்புன்னு இருக்குல்ல, தப்லீக்குடைய புஸ்தகம், அதில் எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க, கஷ்ஃபு என்னும் அகப்பார்வை. அதான் கஷ்ஃபு முகாஷஃபா தான். கஷ்ஃபு என்னும் அகப்பார்வை, கசாலி சொல்கிறார்ல, அதை தான் சொல்கிறார். கஷ்ஃபு என்னும் அகப்பார்வை உடைய பெரியோர்களுக்கு உறுப்புகளிலிருந்து பாவங்கள் நீங்குவது புலப்படுகிறது. இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய சம்பவம் பிரபலமானதாகும். உழு செய்யும் போது அதன் மூலம் எந்த பாவம் கழுவப்படுகிறது என்பதையும் அவர்கள் கண்டுகொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். நீங்கள் உழு செய்கிறீங்கன்னு வைங்களேன், உழு செய்யும்போது பாவங்கள்லாம் கழியும். கோல் சொல்லிவிட்டு உழு செய்கிறீங்கன்னு வைங்க, அந்த கோளுங்கிற பாவத்தை அந்த உழு கழுவுறது,
அப்படின்னு அபூ ஹனீஃபாவுக்கு தெரியுமா. அப்படி பார்த்துட்டு நீ கோல் சொல்லிட்டு வந்தியா, அதான் அந்த கரைஞ்சி போயிட்டு இருக்குது, நான் பார்க்குறேன் பாறான். அதாவது உழு செய்வதன் மூலமாக பாவம் கழுவுறதுங்கிறது பாவம் அழிக்கப்படும் பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது எல்கேஜி நமக்கு உள்ள இல்மும். இந்த முகாஷபா கஸ்பு உள்ள ஆட்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டால், இந்த ஒழுவின் மூலமாக என்ன பாவம் கழுவப்படுதுன்னு தெரியுமா. அதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபூ ஹனீஃபா அப்படின்னு சொல்லி தொழுகையின் சிறப்புங்கிற தாலீம் தொகுப்பு புஸ்தகத்தில் தொழுகையின் சிறப்புங்கிறதுல 27ஆம் பக்கத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் எங்கே நீங்கள் எடுத்தீங்க, என்னடா கஷ்டப்படைய அப்படி ஒன்று இருக்குதா, இன்ன பாவம் இதிலேருந்து கழுவப்படும்னு அறியறதுக்கு அப்படி ஒரு மெத்தடு அல்லாஹ் ரசூலை தந்திருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? அது தெரியாது. அப்போ ஒரு உழவு செஞ்சால் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக. அதோடு நிறுத்திக்கிட்டு போகிறத விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அபூ ஹனீஃபாவுக்கு என்ன செய்கிறது, யார் ஒவ்வொருத்தன் உழவு செய்யறனா பார்ப்பாங்க, இந்த கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறான், அந்த கொலை பாவம் கழுவப்படுது, அது கரை தெரியுமா. உழவு செஞ்சுட்டு போகும்போது அந்த தண்ணியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரான், இது இந்த பாவத்தை கழுவி வருது, இது இன்ன பாவம், இது இன்ன பாவம்னு கேட்டால் உங்களுக்கு ஜோக்கு மாதிரி இருக்குல்ல, அதான் ஞானம்ங்கிறாங்க. கேட்டால் நகைச்சுவை மாதிரி தமாசு மாதிரி இருக்குதுல்ல, இதுக்கு பேர் தான் என்ன மெஞ்ஞானங்கிறாங்க. மெஞ்ஞானம் அறிவீனமா, இது மடமையா அப்படிங்கிறத பார்க்குறோம். அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஷேகுமார்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஆளை ஷேகுன்னு பிடிச்சோம் என்று சொன்னால் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இப்படிலாம் ஏமாத்துறாங்க என்பதை முழுசாக தெரியறதுக்காக தான் சில கூடுதல் விவரங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஷாஹுல் அமீது ஆண்டகை அவங்களுடைய ஞானகுரு ஒருத்தர் இருந்தாராம். ஷாஹுல் அமீது ஆண்டகைன்னா நாகூரில் அடங்கியிருக்கார் இல்லையா, அவருடைய ஞானகுரு, அவர் பேர் ஷேகு முகமது கவுது குவாலிரி. அவர் என்ன செய்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் பையத்தின் மூலம் பலன் பெற வேண்டும் என்று எண்ணுவது முரீதுடைய வேலையாகும். முரீது ஆன பின் நீங்கள் ஒரு ஷேகிட்ட போயிடுறீங்க, முரீதுன்னு வாங்கின பிறகு அந்த ஷேகின் பையத்தை முறித்து விட எண்ணினால் அவரால் முறிக்க இயலாது. ஷேகிட்ட பையத்து வாங்கிட்டா அந்த ரங்கத்தை வெளிப்படுத்திடுவாங்க வெளியே போய், அதுக்காக என்ன செய்கிறதுன்னு கேட்டால் வெளியே போகக்கூடாது, முறிக்கக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட பையத்து வாங்கிட்டு அவர் தான், அவரோட ஒரு பெரிய ஷேகுன்னு தெரிஞ்சால் கூட இவரை விட்டு போயிடக்கூடாது, அவரே பர்மிஷன் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், வேறு இடத்துக்கு போக முடியுமா சொல்கிறாங்க. முரீது ஆன பின் சீடன் அந்த ஷேகின் பையத்தை முறித்து விட எண்ணினால் அவரால் முறிக்க இயலாது. அவர் வேறு எந்த ஷேகிடம் பையத்து வாங்கினாலும் அவருக்கு முரீது ஆக முடியாது. என்கிட்ட பையத்து வாங்கி முரீது ஆகிட்டார்னு சொன்னால் அதுக்கு பிறகு இன்னொரு ஆள்கிட்ட போய் முரீதாக முடியாது. அந்த கண்ட்ரோலில் வைக்க பார்க்குறாங்க. தனக்கு கீழே ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னால் அவன் தன்னை விட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறது, கண்ட்ரோலை வைத்துக் கொள்வதற்காக வேண்டி விதிமுறை எழுதியிருக்கிறாங்க. எந்த ஷேக் ஆரம்பமாக இவரை முரீதாக ஆக்கினாரோ அவரின் பையத்திலே நிலைத்திருப்பார். இப்பையத்தை ஏற்றுக்கொள்வதும் மறுத்துவிடும். ஷேகுடைய ஒரு ஷேகா அப்படி தள்ளிவிட்டால் போயிடலாமா, நீ சரி வர மாட்டா, எங்கிட்டாவது போய்கிட்ட தான் போகணுமா, இல்லைன்னா அவர்கிட்ட முரீது வாங்கணும் என்று சொன்னால் அது பிரிக்க முடியாத ஒரு பந்தம். எந்த அளவுக்கு பந்தம் என்று சொன்னால், பையத்துடைய சட்டம் நிக்காக என்னும் திருமண சட்டத்தை போன்றது. கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் பிரிவீங்களா, அந்த மாதிரி ஷேகிட்ட உறுதிமொழி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பொண்டாட்டி புருஷன் ஆயிடுறீங்க. அந்த மாதிரி இருக்க வேணுமே தவிர உங்களுக்கு அதுலேருந்து என்ன செய்ய முடியாது, அவ்வளோ ஈஸியாகலாம் வெளியே வர இயலாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. முந்தைய ஷேகை விட்டு நீங்கள் மாறிட்டீங்கன்னா அவர் முர்த்தது ஆயிடுவார். முர்த்ததுன்னு மதம் மாறினவர், முர்த்தது இஸ்லாத்தை விட்டு வெளியே போனால் அவன் தான் முர்த்ததும்பாங்க. இவர் ஷேகை விட்டுட்டு வேறு ஷேக்கு போனார்னு வைங்க, காதிரியா தரிக்காவில் இருந்து காதிரியாவுக்கு போயிட்டார், முர்த்ததா போயிட்டார், மதம் மாறி விட்டார், அவன் அந்த மதத்தை விட்டு வெளியே போயிட்டாருங்கிறாங்க. அது மாதிரி தரிக்கத்தில் மாறுபட்டவராகும். ஷேகை மறுப்பதும் அவருக்கு தொல்லை தருவதும் துரதிர்ஷ்டத்தின் வேறாகும் இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் ரப்பானி, ஷேக் அகமது சர்ஹிந்த், இவங்கெல்லாம் பெரிய பெரிய மகான்கள்ண்டு இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம்ஷாக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஆளுங்க. இவங்கெல்லாம் சுன்னத் ஜமாத் ஆலிம்கள்னு சொல்லக்கூடிய எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவங்களை பாராட்டிகிட்டு இருப்பாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, சீடன் ஷேகுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் மற்றவர்களின் கடமையை விட மேம்பட்டதாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்டா ஒரு கதை சொல்கிறாங்க. உடலில் மூலம் உண்டான பிள்ளையின் உரிமை பெற்றோருக்குரியது, ஆனால் ஆன்மீக பிள்ளையின் உரிமை ஷேகுக்கே சொந்தமானது. உடலின் மூலம் ஏற்படுகின்ற பிள்ளையின் வாழ்வு சில காலங்களே உள்ளன, ஆன்மீக பிள்ளையின் வாழ்வு நிரந்தரமானது. ஒருத்தட்ட போய் ஷேகுன்னு ஆயிட்டீங்கன்னு சொன்னால் தகப்பன் புள்ள மாதிரி, தகப்பன் இது கூட உடலுக்கு தான் தகப்பன், ஆன்மீகத்துக்கு தகப்பன் ஆயிடுறாரு, அவ்வளோ பெரிய பவரானது. அவர் முரீதுடைய அந்தரங்க அசுத்தங்களை அவர் நீக்கி அகத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த முரீதுடைய நோக்கம் என்னென்னு கேட்டால் சொன்னார்ல கசாலி, கல்வை க்ளீன் பண்ணுற வேலையை செய்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும், அவர் உங்கள் தகப்பனுக்கு மேலே உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பரிசுத்தவங்களை ஆக்குவாங்களாம். அது இதோட இருக்குமா. அதுக்கடுத்து என்ன செய்யணுன்னு கேட்டால் ஈருலக பாக்கியங்கள் என்னமோ எழுதி வச்சுக்கிறாங்க, நப்ஸ் அம்மாராவில் தப்பிக்கிறது என்று சொல்லி. இது இந்த தரிக்காங்கிற பேரில் எழுதி வச்சுக்கிறாங்க. இறைவனுடைய திருப்பொருத்தம் ஷேகுவின் பொருத்தம் என்னும் போர்வையில் உள்ளது.
இறைவனுடைய திருப்தி உனக்கு வேணும் என்று சொன்னால் ஷேகு உன்னை திருப்தி அடையணும். உன் மேலே எனக்கு திருப்தி இல்லைன்னா அல்லாவும் திருப்தி அடைய மாட்டானா. அதை ஷேகுடைய பொருத்தத்தில் தான் எது இருக்குது, இறைவன் பொருத்தமே இருக்கிறது. எதுவரை முறியுது தன்னுடைய ஷேகின் பொருத்தத்திலும் ஷேகின் சந்தோஷத்திலும் தன்னை அழித்து கொள்ளவில்லையோ அதுவரை இறைவனின் ரிலா பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான். தன் ஷேகை கைவிடுவது ஆபத்தானதாகும். அதன்பின் அவனுக்கு வரும் இழிவும் இடைஞ்சல்களும் அதன் தொடராக வந்து கொண்டே இருக்கும்னு பயங்காட்டுறாங்க. ஷேகை மட்டும் விட்டுப்படாத, ஷேகு உன்னை வெறுத்துட்டாருன்னா அல்லா வெறுத்துட்டான். அப்போ அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கே இந்த ஷேகுங்கிற ஒரு ஆளை தான் பிடிச்சாகணும்னு எழுதி தமிழில் எழுதி புஸ்தகம் போட்டு என்ன செய்கிறாங்க, நம்மளை வழிகெடுக்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் ஒன்று. அதே மாதிரி இதெல்லாம் தமிழில் உள்ளது. இந்த முரீதுகளுடைய ஒழுங்குகள்னு அரபியில் நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குன் பைன எதை ஷேகிக்க கல் மையத்து பைன எதையில் ஹாசிலி. ஒரு மையத்து இருக்குது, அதை குளிப்பாற்றவன் இருக்கிறான். குளிப்பாற்றவன் கையில் அந்த மையத்தை அப்படி அடங்கிரும்ல. மையத்து தண்ணி இந்த முதுகில் கொஞ்சம் கூட ஊற்றுன்னு சொல்லுமா. குளிப்பாட்டினா ஒருத்தன் பாடியை ஜனாசா குளிப்பாட்டு இருக்கும்போது அந்த ஜனாசா என்ன செய்யும், அது ஒன்றும் செய்யாது. இவன் இழுத்து எழுப்புக்கெல்லாம் போகும். அந்த குளிப்பாற்றவன் நினச்சான்னு சொன்ன என்ன செய்வான், 5 தடவை தண்ணி ஊற்றுவான். குளிப்பாட்டுறவன் முதுகுக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டுருவான். தலையில் 10 தடவை ஊற்றுவான். ஊற்றாமல் கூட இருப்பான், தேய்க்குவான். என்ன செஞ்சாலும் மையத்தை ஏற்று பேசுதா. அந்த மாதிரி ஆகிவிடு ஷேகிடத்தில். ஷேகிட்ட போயிட்டா நீ ஒரு புணமாயிடணும். புணத்தை ஒரு மையத்தை கழுவுறவன் என்ன செய்வானோ அதை எப்படி அதை முழுமையாக சரணாகதி அடைகிறதோ அந்த மையத்து பாடி, அந்த மாதிரி நீ ஷேகிடத்தில் உன்னை ஒப்படைத்து விடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த குஷேரிங்கிற அவர் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான தரிக்காக்கணும். அவர் நூல் எழுதியிருக்கிறார், குஷேரியாண்டு. அதில் எழுதியிருக்கிறார், வல்லா யுகாலிப ஷேஹு வி குல்லிமா இஸ்வீர் அழகி. அவர் எதையெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறாரோ ஆணையிடுகிறாரோ அந்த ஒரு விஷயத்திலையும் அவரை எதிர்க்கக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால், அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் பழிச்சென்று மார்க்கத்துக்கு விரோதம்னு தெரிகிறது. அப்படி உனக்கு பழிச்சென்று தெரிந்தாலும் கூட நீ என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கூடாது. மார்க்கத்துக்கு விரோதம்னு பழிச்சுன்னு தெரிகிற காரியத்தை அது நீங்கள் அவர்கிட்ட ஷேகிட்ட பார்க்குற, ஷேகு தண்ணி அடிக்கிறத பார்க்குற, அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது. அதில் ஒன்றையும் தண்ணி அடிக்க சொல்கிறாரு, அடிச்சிடணும். ஷேகு சொல்லிட்டாருன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்துக்கு விரோதம்லாம் பேசக்கூடாது. இந்த கல்வை பயிற்சி எடுப்பதற்கு பல டிஃப்ரெண்ட்டான வித்தியாசங்கள்லாம் சொல்லி தருவார் அவர். அதில் இந்த சரியத்தில் இருக்கா மார்க்கத்தில் இருக்கான்னு நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு பச்சை எழுதி வச்சுக்கிறாங்க. எந்த எழுதிக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு முறிகிட்ட சொன்னாரான் ஷேகு ஒரு கதை. நீ உங்கள் தகப்பனாரை நேசிக்கிற என்ன நேசிக்கிறியாண்டாரான். அவங்கள தான் நேசிக்கிறேன். அப்போ உன் தகப்பனார் போய் கொள்றியா, கொள்ள சொல்கிறேன் கொள்ளுவியான்னு கேட்டானான். கொள்றேன்டானா, எதுக்கு இருக்கேன் தகப்பனாரே கொள்றேன்டானா. சரி கொண்டுட்டு தலையை எடுத்துட்டா அந்த முன்னாடி வையின்றாரான் ஷேகு. இதெல்லாம் அந்த கித்தாப்பில் அந்த தரிக்காவுடைய கித்தாப்புகளில் உள்ள செய்தி தான். அவன் போய் இப்போ என்னன்னா அவர் ராத்திரியில் போய் மூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே இறங்கினானா. அவர் அம்மாவும் தகப்பனாரும் இல்லறத்தில் ஈடுபட்டுருக்காங்களாம். அவர் மேலும் கீழமாக இருக்கிற பார்த்துட்டு என்னஞ்சானம் போய் அப்படியே தலையை அந்த நேரத்தில் தலையை வெட்டி கொண்டு வந்துட்டானான். இருட்டில் கொண்டு வந்தாங்கன்னு வச்சானான். அப்போ ஷேகு சொன்னாரான், ஏன்டா நீங்கள் கொண்டு வந்திருக்கிறிய, இது உங்கள் தகப்பனார் தலையா, நல்லா பார்த்தியான்னு கேட்டால் வேற ஆள் தலை அவங்கதா. அப்போ அவர் சொன்னாராம், உங்கள் அம்மா தப்பாக நடத்தியிருந்தாங்க, உனக்கு தெரியாது, அது எனக்கு தெரிந்தது, அதை தெரிய வைப்பதற்கு தான் உனக்கு அனுப்பியிருக்கிறேன். உன் தகப்பனார் வெளியூர் போயிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போவும் தெரிஞ்சிருக்க அந்த ஆளுக்கு. போய் தகப்பனை கொண்டுட்டு வான்னு சொன்னது எதுக்குன்னு. அப்போ இது வச்சு என்ன செய்கிறாங்க, என்ன பார்த்தீர்களா, அவர் சொல்லும்போது தகப்பனை கொள்றான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் எவ்வளோ தத்துவமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்கள் தாய்க்கு துரோகம், தகப்பனுக்கு துரோகம் செய்கிறவனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களை வழிகாட்டியிருக்கிறாரு இப்படின்னு எழுதி வச்சு சுப்ஹானல்லாஹ்னு அதில் சேர்த்து எழுதிக்கிறாங்க. இதுதான் ஷேகுமார்களுடைய ஒரு விஷயமா. அதே மாதிரி ஷேக் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது உல் ஹக்கீகத்து கம்மின் ரஜுலின் கசு ஹம்ரின் பேதிகி. எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள், கையில் மதுபான கிளாஸை வைத்திருப்பார்களாம், வாய்க்கிட்ட கொண்டு போவார்களாம். வாய்க்கிட்ட கொண்டு போகணுன்னு தேனாக மாறிடுமா. நீ மதுபானம் நினைக்கக்கூடாது. ஷேகு சாராய கடையில் டாஸ்மாகில் வாங்கிட்டு வர சொல்லுவார். வாங்கிட்டு வாயில் வச்சு குடிப்பார். அது கிட்ட வர்ற வரைக்கும் தான் அது சாராயமாக இருக்கும். வாய்க்கிட்ட வந்தவரை என்ன செய்யணும்னு கேட்டால், எல்லாம் அதில் கல்லபகுல்லாக ஃபீஃபி அசலா, வாய்க்கிட்ட வந்தோட அது தேனை எல்லாம் மாற்றி விடுவான். தேன் என்ன ஹராமா, அது மதுபானமாக இருந்தால் தான் ஹராமா. அந்த ஷேகுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு கேட்டால், மதுபானத்தை கூட கிட்ட வந்தோடனே தேனாக மாற்றி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ நினைக்கிற சாராயம் குடிக்கிறாருன்னு அவர் நெசமாக தேனை குடிக்கிறாரு. இது நல்ல ஒரு வசதியாக போச்சு, எல்லாம் குடிக்கலாமே. அது வாய்க்கிட்ட வர்ற வரைக்கும் நான் சாராயம்
இப்போ உள்ளே போனோடனே பெரிய தாடி வச்சுக்கிறது, வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அது மாதிரி குடிக்க நினச்சா என்ன செய்யணும், பெரிய ஜுப்பா தாடியை போட்டு சுபானெலாம் தஸ்பீ சொல்லிட்டு இருந்தோம்னா சாராயத்தை கூட வாங்கி குடிக்கலாம். குடிச்சா என்ன செய்யணும், இந்த குஷைர் எழுதி இப்ரீஸுங்கிற கிதாபில் முஹிதீன் அரபி எழுதியிருக்கிறாரு. முஹிதீன் அரபி உங்கள் ஷேக் இருக்கார்ல, அவர் எழுதி வச்சுருக்காருப்பா. எப்படி எழுதியிருக்கிறாரு, சாராயத்தை கூட குடித்தா கூட ஷேகுமார்களாக இருந்தால் வாய்க்கிட்ட வர்ற வரைக்கும் தான் அது சாராயம், உள்ளே போனால் தேனை மாறிக்கிறேங்கிறாரில்ல. நான் தேனை தான் குடித்தேன், நீ ஏன் சாராயத்தை நினைக்கிற, நீ கடையில் கொடுத்து சாராயத்தை வாங்கிட்டு வந்தாலும் எது வரைக்கும் இந்த சாராயம், என் வாய்க்கிட்ட வர்ற வரைக்கும் தான் சாராயம், உள்ளே போனால் அது என்ன மதுபானம் கிடையாது, தேனை மாறிக்கிறோம்னா இது எல்லோரும் குடிக்காரன்னு ஆயிடுவானுல. அதுக்காக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இவங்க செய்கிற வேலைகளை, தப்பான செயல்களை மார்க்க முத்திரையை குத்தி செய்யணும். எல்லாரையும் போய் இப்போ டாஸ்மாகில் போய் வாங்கி குடிக்க முடியாது, ஷேகுன்னு இருக்கிறதுனால. அப்போ என்ன செய்யணும், முறிதை விட்டு வாங்க விட்டு நான் வாங்கிட்டு வர சொல்லி குடிச்சிட்டு நான் தேனை குடித்தேங்கிறது. இது இப்ரீஸுங்கிற கிதாபில் 202ஆம் பக்கத்தில் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஷேகுமார்கள்னு சொல்லி இவ்வளவு பவர் உள்ளவர்கள் என்று சொல்லி அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் முறிது வாங்கணும். தப்பாக சொன்னாலும் சரி, சரியத்தை பார்க்கக்கூடாது, திருட சொல்லுவாங்க, விபச்சாரம் செய்யணும் கூட சொல்லுவாங்க, நீ போய் செஞ்சிடணும். அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உனக்கு ஒரு பயிற்சிக்காக அவங்க சொல்வார்கள், மதுபானத்தை குடிக்க சொல்வார்கள், வாங்கி தர சொல்வார்கள், நீ இதை வாங்கணும், கொலை செய்ய சொல்வார்கள். என்ன சொன்னாலும் கேட்டு என்று சொன்னால் தான் அந்த கல்வை க்ளீன் பண்ணுறது, அவருக்கு அப்படி சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ஷேகுமார்களில் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு சொல்கிறாங்கிறதுக்கு உதாரணம் அப்துல் காதர் ஜீலானி. அது காதிரியா தரிக்கா. இந்த தரிக்காக்களில் ரொம்ப பிரபலியமானது இது காதிரியா தரிக்காங்கிறாங்கல்ல. காதிரியான்னா அப்துல் காதர் ஜீலானி அவர் பேரில் வரக்கூடிய தரிக்கா. அவரை பற்றி என்ன எழுதிச்சிக்கிறாங்க, அவரை கடவுள் மாதிரி எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னா, இந்த குணங்குடி மஸ்தான் அவரை பற்றி ஒரு பாட்டு படிச்சிருக்காரு. அதில் விளங்கின இவர் எங்கே என்ன மாதிரி வச்சு இந்த தரிக்காங்கிற இடத்துல இன்னொரு அல்லாவாக்கிடுறாங்க. தரிக்கா ஷேகுங்கிற ஆள் என்னவாயிடுறாருன்னா ஒரு அல்லா தான். அண்ட கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர். அண்ட கோடிகளையுமே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அதை அப்துல் காதர் ஜீலானியை நீங்கள் ஒரு பந்து மாதிரி கைக்குள்ளே வச்சு விளையாடுவீங்க. அப்துல் காதர் ஜீலானி கையை நீட்டுவார், அது உள்ள இந்த பூமி, வானம், சூரியன், சந்திரன், அண்ட சராசரங்களும் அதுக்குள்ளே அடங்கிடும். அதுக்குள்ளே வச்சு விளையாடுறாள் நீங்கள் புகழ்கிறோங்கிற பேரில் அல்லாவுக்கு மேலே கொண்டு வைக்கிறாங்க. அண்ட கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர். அண்ட கோடிகளையும் என்ன செய்வீங்க, ஒரு பந்து மாதிரி விளையாடுவீங்க. அகிலமோர் ஏழினையும், 7 உலகத்தையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளீர். கரங்குன்னா காற்றாடி, 7 அகிலத்தையும் காற்றாடி மாதிரி ஆட்டுவீங்க. அகிலம் 7 உலகம் இருக்க, 7 உலகம், 7 உலகத்தையும் என்ன செய்வீங்க நீங்கள், அப்துல் காதர் ஜீலானியை நீங்கள் ஒரு காத்தாடி ஆட்டுற மாதிரி என்ன செய்வீங்க, நீங்கள் ஆட்டி விளையாடுவீங்க. அது மாதிரி மண்டல தண்டரை அழைத்தருகிருத்திய வைத்து விளையாட வள்ளீர். மண்டல தண்டர்னா வானவர்கள் சொல்கிறது மலக்குமார்கள். மலக்குமார்கள் என்ன செய்வீங்க, அழைத்து பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள்ட்ட விளையாடுவீங்க. நீங்கள் அப்துல் காதர் ஜீலானி நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டால் ஜிப்ரீல் இங்கே வான்னு கூப்பிடுவீங்க, அவர் வந்துடுவார், அவரை வச்சு விளையாடுவீங்க. மீக்காயில கூப்பிடுவீங்க, மலக்குமார்கள்லாம் கூப்பிட்டு என்ன செய்வீங்க, பக்கத்தில் வச்சு விளையாடுற ஆள் நீங்கள். அதே மாதிரி மன்னகமும் விண்ணகமும், மன்னகம் விண்ணகம் அதாவது பூமி வானம் அண்ட சராசரம் எல்லாம் வந்துடுது. மன்னகத்தையும் விண்ணகத்தையும் எடுத்து அணு இருக்குல்ல, அணுன்றால் என்னது, அது அதுக்கு சின்னது கிடையாது, ஆக சின்னது எதுவும் அதுதான் அணு. என்ன செய்வீங்கன்னா ஒரு அணுவை எடுத்து அதில் ஒரு ஓட்டையை போட்டு அது உள்ளக்க இந்த மன்னகத்தையும் விண்ணகத்தையும் அமைக்கிருவீங்க. மன்னகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததில் மாட்டி விளையாட வள்ளீர். மன்னகம் விண்ணகத்தெல்லாம் சரி, அணுவில் ஓட்டையை போட்டு அணுவுனா ஒரு கடுகுன்னு வச்சுக்கிறோமே, அணு கடுகு கிடையாது, ஒரு கடுகு லட்சக்கணக்கான அணு சேர்ந்தது இருந்தால் ஒரு கடுகுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு கடுகுக்குள்ளே விண்ணகத்தையும் மன்னகத்தையும் எடுத்து பிடிச்சி உருட்டி அதுக்குள்ளே திணிச்சிருவீங்க. இதுக்குள்ளே அதை அடக்கிற ஆளுக்குன்னு உங்களுக்கு பவர் உள்ள ஆள் அப்படின்னு சொல்லி கண்டித்த கடுகில், கண்டித்தானே சின்ன கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விட, 7 கடல் இருக்கான், அந்த 7 கடலையும் கொண்டு கடுகுக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளே அந்த கடலை விட்டுருவாராம், கடுகு எடுத்துக்கிடுவாராம், 7 கடலையும் பிடிச்சி அந்த கடுகுக்குள்ளே திணிச்சிருவாராம். திணிச்சிட்டு இவர் உள்ளே போயிடுவாராம், கலக்கி விளையாடுவாராம். எப்படி, கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளீர். இதெல்லாம் இந்த குணங்குடி மஸ்தான் பாட்டில் இருக்குது. அவர் அப்படி எண்ணிட்டு இருக்கிறாங்க. குணங்குடி மஸ்தான் பாடல் விற்கிது, அதில் உள்ளதான் இது வழங்குதா. கருதறிய சித்தலாம் வல்ல நீர் அடிமையன் கண்முன் வருஷத்தில் எவ்வளோ பெரிய பவரான காரியம்லாம் செய்யக்கூடிய நீங்கள் அடிமையாக இருக்கிற ஏன் முன்னாடி வரமாட்டேங்கிறீங்களே, ஏன்னா கொஞ்சம் காட்சி தாங்கன்னு அவர் கூப்பிட்றார். அப்துல் காதர் ஜீலானி கூப்பிட்றார். நண்டளந்திடும் நாளியா வேணும். நண்டளந்துன்னா அந்த நண்டு இருக்குல்ல, நண்டை அளக்குவாங்கள்ல, அளந்தாங்க இப்போ படி மாதிரி இருக்கும், அது அளக்குமா என்ன செய்யணும்னா அளக்களக்க வெளியே பாஞ்சிக்கிட்டே இருக்கும்.
அளக்க முடியாது. நண்டை எடை போட்டு கொடுக்கலாமே தவிர நண்டை என்ன செஞ்சீங்க ஒரு கோழையில் வச்சு அளந்தீங்கன்னு சொன்னால் போயிடும். அந்த மாதிரி நான் ஆயிடுவேனோ, நண்டளக்கிற நான் ஒன்று பயனற்றவன் ஆயிடுவேனோன்னு என்ன செய்கிறாரு சொல்லிட்டு நற்குணம் கூடி கொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹியுத்தீனே. அப்போ இந்த ஷேகுமார்கள்ங்கிற பேரில் அவர் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள், அவர்கிட்ட போய் நீங்கள் முறிது வாங்கன்னு என்ன செய்கிறாங்க, அதுக்காக போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து அவர் சொன்னதாகவே என்ன எழுதி வச்சுக்கிறாங்க, ஒமை யுனாதிஸ்மி அப்துல் காதர் ஜிலானி சொல்கிறார். இந்த காதிரியா தரிக்காவுக்காரர் இருக்கார்ல, அவர் சொல்கிறார் ஒமை யுனாதிஸ்மி, இது மௌலிதில் உள்ள பாட்டு. யார் என்னை வந்து அழைக்கிறாரோ அல்ஃபன் 1000 தடவை பி ஹல்வத்துக்கு தனியாக உட்காந்துட்டு யா முஹித்தீன் யா முஹித்தீன் யா முஹித்தீன் அழைக்கணுமா. 1000 தடவை அழைச்சாரையானால் அஜப்துஹு முஸ்ரியன், உடனே நான் பதில் கொடுப்பேன். அந்த ஷேகுமார்கள்ட்ட நீங்கள் முரீது வாங்கினீங்கன்னா காதிரியாவில் இருந்தால் அவர் ஃபவுண்டரே வந்துடுவார், கூப்பிட்டு எல்லாம் என்ன செய்வார், அஜப்துஹு முஸ்ரியன், விரைந்து நான் பதில் கொடுப்பேன். மின்னஜிலி தாவத்திஹி, அவர் அழைத்த காரணத்தினால் நான் வந்து பதில் கொடுப்பேன். ஃபல் எது அப்துல் காதிர் முஹியுத்தீன், அப்துல் காதிர் முஹியுத்தீனை என்று என்னை கூப்பிடுங்க அப்படின்னு அவர் சொன்னதாக மௌலுது எழுதி அதை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன செய்யணுமா, சும்மா படிக்கக்கூடாதான். பாத சலாத்தி சனத்தை அஷரத் ரக்கா, 12 ரக்கா தொழுது விட்டு மால் ஃபவாத்திஹி உல் இஹ்லாசி, அல்ஹம்து சூராவும் இஹ்லாஸ் சூராவும் ஓதி 12 ரக்கா தொழுது விட்டு நீ கூப்பிட்டீன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், அங்கே நிற்பேன். என்னை கூப்பிட்டா என்ன செய்வேன், யா முஹிதீன்னு கூப்பிட்டா அந்த சபைக்கு நான் வருவேன் அப்படின்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து காதிரியா தரிக்காவுடைய வேலை. இப்படி ஒரு பில்டப் கொடுத்து அதுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க. அப்துல் காதர் ஜிலானி இருக்கார்ல, அவர்கிட்ட முரீதுக்கு முரீதுன்னு ஒரு சங்கிலி தொடராக வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் சில பேர் இருப்பாங்க. இவங்க கொண்டே அப்படியே என்ன செய்வாங்கன்னா அப்துல் காதர் ஜிலானி முடிப்பாங்க. உனக்கு யாருப்பா குரு, அவருக்கு யார் குரு, அவர் அப்துல் காதர் ஜிலானிட்ட முடிச்சிருவாங்க. அவர் என்ன செய்வார், அங்கேருந்து ரசூல் அலி வரைக்கும் போயிடுவார் அந்த சங்கிலி தொடர். அதே மாதிரி வந்து இந்த ஷாதிலியா தரிக்கான்னு ஒன்று இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, எப்படிலாம் அந்த தரிக்காவில் அவங்க பில்டப் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு ஆள் பிடிக்கிறாங்க என்பதற்கு இந்த செய்தி தான் இது. அவர் ஷாதில் இருக்கார் இல்லையா, அவர் மதீனாவுக்கு வந்தாராம். வந்து என்ன செஞ்சாராம், பகல் உச்சியில் இருந்து பாதி பகல் வரைக்கும் என்ன செஞ்சாராம், அவர் வாசலில் நின்றாராம். ரவுலாவுக்கு அடக்கஸ்த ரசூல்லாவுடைய ரவுலாவில் நிற்கிறாராம். தலையிலெல்லாம் வந்து திறந்து வெயில் படுற மாதிரி, அதே மாதிரி காலில் செருப்பணியாமல் ரசூல்லாட்ட சலான் சொல்லி நிற்கிறான். ரசூல்லா சலான் சொல்கிறான், பதில் சொல்லுங்க கத்துறாராம். எங்கே கபருக்கிட்ட நின்று. அப்போ அங்கேருந்து சவுண்டு வந்துச்சான், நீ வந்து யா அலி உதுகுல், அலியை உள்ளவா, அவர் பேர் அலி, அபுல் ஹசன் ஷாதிலுடைய பேர் என்னது அலி, அவருடைய பேர் அலியை உள்ளவான்னு கூப்பிட்டோன்னு தான் அந்த சரி ரவுலாவுக்குள்ளே போனாராம். அப்போ கபூரில் இருந்து நான் வரவான்னு கேட்டுக்கொண்டு இருந்தார். உச்சி வெயிலில் தலையில் படும்படி கேட்டார். அவருக்கு அங்கேருந்து அழைப்பு வந்துச்சு, உள்ளே போனார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, லவுலா லிஜாமு ஷரியத்தலா லிசானி, இந்த ஷரியத்துங்கிற ஒரு கடிவாளம் என் நாக்கில் இருக்குது, அப்படி இல்லை என்று சொன்னால் அஹ்பர்த்துக்கும் பிமா யக்கூனு ஃபி கதின் ஓ பாத கதின் இலா யௌமில் கியாமா, நாளைக்கு என்ன நடக்கும், அதுக்கடுத்து என்ன நடக்கும், யாம நாள் வரைக்கும் என்ன நடக்கும் எல்லாம் நான் சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியும், ஷரியத்தினை தடுத்து வச்சுருக்குது, சொல்லிவிடக்கூடாது. அந்த கடிவாளம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு என்ன, நாளை கழிச்சு என்ன, கியாம நாள் வரைக்கும் என்ன என்பது எனக்கு தெரியும். எல்லாம் கடவுள் வசம் போட்டிருக்காங்க. எல்லாம் அந்த தரிக்கான்னு சொல்லக்கூடிய எல்லாருமே கடவுள் மாதிரி ஆக்கப்பட்ட அப்துல் காதர் ஜிலானி அப்படி தான் ஆக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் சொன்னதாக எழுதின கதையும் இந்த பாட்டும் அப்படி தான் இருக்குது. அவரை நோக்கி பாடக்கூடிய பாடலும் அப்படி தான் இருக்குது. இந்த ஷாதிலிங்கிறால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து இந்த கடிவாளம் தடுத்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லாமல் இருக்கிறேன், சொல்லக்கூடாதுன்னு தடை இல்லாட்டி எனக்கு தெரியாமையெல்லாம் கிடையாது, நாளைக்கு என்னங்கிற விஷயம் எனக்கு தெரியுங்கிறார் அவர். இதெல்லாம் அவருடைய நூல்களில் இருக்கிற விஷயம். அதே மாதிரி வந்து ஷாதிலியா தரிக்காவில் இருக்கிற எல்லாரையுமே அந்த ஷேகு தேர்ந்தெடுப்பார்ல. ஒரு ஊரில் ஷாதிலியா தரிக்கா ஷேகு இருப்பார், முரீதுக்கு ஆள்களை பிடிப்பார், எல்லாத்தையும் பிடிக்க மாட்டாராம். என்ன செய்வார்னு கேட்டால் லவ்ஹுல் மஹ்பூல் பார்ப்பாராம். அல்லாவுடைய லவ்ஹுல் மஹ்பூல் ஏற்றிருக்குல்ல, அதில் பார்ப்பார். அவர் பார்த்து இவனெல்லாம் கொஞ்சம் நல்ல ஆட்கள் நாங்கள் இருக்குது, அவனை பிடிப்போன்னு சொல்லி அதில் தெரியுமா, உங்களெலாம் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னா இதில் ஒரு 5 பேர் மட்டும் நல்ல ஆட்கள்னு அது தெரியுமா. அப்படியாக்கும் தேர்ந்தெடுப்பாங்க ஷாதிலியா தரிக்காவில் ஆட்கள்லாம். அன்னஹும் முக்தாரூன லவ்ஹுல் மஹ்பூல், லவ்ஹுல் மஹ்பூல்லேருந்து தேர்ந்தெடுக்குவாங்க முரீதுகள்லாம். அப்போ இந்த ஷாதிலியா தரிக்காவில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்வான், அவன் குஷியாகி போயிடுவான். ஓ எங்கள் பேர் லவ்ஹுல் மஹ்பூல் வரைக்கும் இருக்குதா, இந்த 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 கும்பிட்டை ஏமாந்து போய் என்ன செய்வான், அப்படியே சரண்டர் ஆயிடுவான். நான் தரிக்காவில் சேர்ந்ததுக்காக வேண்டி நம்ம ஷேக் வந்து என்ன செய்கிறாரு, இவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் விட்டு நம்மளை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாரு. எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறாரு, லவ்ஹுல் மஹ்பூல் உள்ள இவனுங்க தெரிய முடியுமா, தெரிய முடியாது. லவ்ஹுல் மஹ்பூல்னு செய்யுது. அது மாதிரி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அபுல் ஹசன் ஷாதிலி சொல்கிறாரு, லவ் காப அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஃபத்தைனின், ஒரு கண் சிமிட்டுகிற நேரம் ரசூலுல்லாஹ் என் கண்ணை விட்டு மறைந்து விட்டால்
நான் ஒரு முஸ்லீமே கிடையாது, நான் ரசூல்லாவை 24 ஹவர்ஸ் பார்த்துட்டு இருக்கேங்கிறான் அந்த ஆள். ஒரு செகண்ட் ரசூல்லா என் கண்ணுக்கு தென்படவில்லை என்று சொன்னால் நான் முஸ்லீமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதாக. அது மாதிரி ஒல்லாஹிமா சாபவத்து வீதிகி எதை இல்லா ரசூல்லா, இந்த கையை கொண்டு ரசூல்லாவை தவிர நான் யாரையும் முசாபா செஞ்சதில்லை, யார் வேணாலும் கை கொடுக்க மாட்டாரான் இந்த முழுசு சாதலி. என்னென்னு கேட்டால் இந்த கை ரசூல்லா மட்டும்தான் முசாபா செய்யும். நான் டெய்லி போய் ரசூல்லா போய் முசாபா செஞ்சுட்டு வருவேன், மூத்தா போன ரசூல்லா என்ன செய்வாராம், இவர் போய் முசாபா செய்வாராம். இந்த மாதிரி எல்லாம் இந்த ஷேகுங்கிற பேரில் தங்களுக்கு அந்தஸ்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அது மாதிரி நிறைய ஹதீஸுகள் இருக்குல்ல, அந்த ஹதீஸில் எடுத்து செய்வார்னா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதே சரியான ஹதீஸா என்று ரசூல்லா இடத்துல கேட்டேன். கனவுல ரசூல்லாட்ட வந்தாங்களாம், இந்த ஹதீஸு சரியா? உடனே நான் ரசூல்லா ஆமாப்பா சரியான ஹதீஸ் தான், நான் தான் சொன்னதை நீ பரப்பிக்கின்ற. இப்படி ஹதீஸே என்ன செய்கிறது, உன்னை இட்டுக்கட்டப்பட ஹதீஸெல்லாம் சொல்லி இது ரசூல்லா இடத்துல நான் கேட்டுப்பட்டேன். இப்படி புழுகி உன்ன ஒரு ஆள் யார், ஷாதுலிங்கிற ஒரு ஆள். அவர்லாம் யார், அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறாங்க. நம்மளை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க. ஏகத்துவத்திலிருந்து திசை திருப்பி மனுஷனை கடவுளாக்கி அல்லாஹ் மனிதனுக்கு எந்த சக்தியை கொடுக்கல அந்த சக்தி இருக்குன்னு காட்டிருக்கிறாங்கன்னு நினைக்காம இப்படி பில்டப்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னும் டிஃபாயி தரீகா நக்ஷபந்தியா ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுட்டு இது எப்படி இவங்களுடைய இந்த வாதங்கள்லாம் எப்படி அபத்தமாக இருக்கிறது என்பதை என்ன செய்வோம் காரணத்தோடு பிறகு விளக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 2 நாட்களாக மூசா நபி அவர்களும் ஹதிர் அவர்களும் சந்தித்து கொண்ட நிகழ்வை ஒரு மெஞ்ஞானம் இருக்கிறது, அந்த மெஞ்ஞானிகள் மூலமாக அது பையத்து மூலமாகத்தான் பெற முடியும் என்று சொல்லக்கூடிய வாதங்கள் எப்படி தவறானது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமாக அவங்களுடைய அடிப்படை வாதம் என்னன்னு சொன்னால், பெரியார்கள் மகான்கள்னு சொல்லக்கூடியவங்க தங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அந்த அகமிய ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த பெற்றுக்கொண்ட ஞானத்தை தங்களுடைய முரீதுகளுக்கு அவர்கள் அதை பவரை ஏற்றி விடுவார்கள். இந்த அடிப்படையில் தான் அந்த தரீகா முரீது பையத்தெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு அடிப்படை நம்ம விளங்கிக்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தில் போய் ஒரு செய்தியை சேர்க்க முடியுமா? இந்த ஒரு அதிகாரத்தை அல்ல யாருக்காவது கொடுத்துருக்கானா? நபிமார்களுக்கே கொடுக்கல. ஒரு கருத்தை நம்ம நல்ல கருத்து நினைக்கிறோம், அந்த கருத்தை நமக்கு வேண்டிய ஒரு ஆளுடைய உள்ளத்தில் சேர்த்து அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி செய்ய முடியுமா? அப்படி அல்லாஹ் கொடுத்துருக்கானான்னா யாருக்குமே கொடுக்கல. இவங்க அதான் பேசிக்காக சொல்கிறாங்க. அதாவது பெரியார்கள் மகான்கள்கிட்ட போய் நம்ம முரீது வாங்கினா அவங்க கண்ட்ரோலில் நம்ம உள்ளம் வந்துடும், நம்ம உள்ளத்தை அப்படியே ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருப்பார்கள், நம்ம உள்ளத்தில் நல்ல விஷயங்களையெல்லாம் போடுவார்கள், அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கிறது என்பது தான் பேசிக்கு. இதை இஸ்லாம் அனுமதிக்குதான்னு கேட்டால் இதுக்கு மாற்றமான கருத்தை தான் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நம்ம பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதில் முக்கியமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப உறுதுணையாக நின்றவர் அபூ தாலிப். மக்காவில் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லா உறவினர்களும் எதிரியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நெருக்கமாக இருந்த உறவினர் சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னு கேட்டால் அபூ தாலிபுங்கிறது அவங்களுடைய பெரிய தகப்பனார். அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்கனால தான் ரசூலுல்லாஹ் மேலே கை வைக்க பயந்தாங்க. அவர் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு ஆளாக இருந்தார். அவருக்கு பயந்து கொண்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெரிய அளவில் தாக்குதல் நடத்தாமல் இருந்தாங்க, பிரமுகராக இருந்ததுனால. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, சப்போர்ட் பண்ணார், பக்கபலமாக நின்றார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தவர். அந்த அபூ தாலிப் அவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது, வளர்த்தது, கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே ஆளின் ஆளாக இருந்தது யார்? அவர் தான். அப்போ அபூ தாலிபுடைய மரண நேரம் வருகிறது, மக்காவில் இருக்கிற நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு இறுதி நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன உடனே அவரை போய் சந்திக்க போகிறாங்க. மூத்தவர் நிலையில் இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுது. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஊர் பிரமுகர்களுக்கு தெரியும்ல, அவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது அங்கே என்ன இருக்கிறாங்கன்னா அபூ ஜஹில், அப்துல்லா இப்னு உமையா இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க, விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் சும்மா பார்த்துட்டு போகாமல் அந்த நேரத்தில் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சிறிய தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், ஒரு இறைவன் தான் சொல்லிடுங்க, அதை வைத்து என்னுடைய இறைவன்கிட்ட நான் உங்களுக்காக பேசுவேன்,
கடைசி நேரத்திலேயாவது அதை சொல்லுங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தகப்பனாருக்கு ரொம்ப அக்கறையோடவும் அப்படி தானே சொல்லுவாங்க. எவ்வளோ அவர் நேர்வழிக்கு வரணும்னு எவ்வளோ ஆசை இருக்கும். நம்மளை வளர்த்து ஆளாக்கணும். தந்தை மாதிரி சொல்லப்போனால் தகப்பனார் இல்லை, சின்ன வயசில் போயிட்டாங்க. அவர் தான் தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து எல்லாம் வளர்த்தவர், கொள்கைக்கும் சப்போர்ட்டாக இருந்தவர், ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சப்போர்ட்டாக இருந்தவர். அதனால் இவர் இஸ்லாத்துக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிற அவ்வளோ அக்கறையோடு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, என்ன பக்கத்தில் இருக்கிற அபூஜஹில் அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி நீ ஏற்றுக்கிறாத, தர்கபான் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் மார்க்கத்தை விட்டுறாத. அப்துல் முத்தலிப்னா அவருடைய தகப்பனார், அபு தாலிபுடைய தகப்பனார், ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார். அவர் காஃபிரா மூத்தா போயிருக்காருல்ல, பல தெய்வ வணக்கத்தில் அவர் மூத்தா போயிருக்கார். இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வாப்பா வழியை நீ விட்டுறாத, உன் தகப்பனார் என்ன கொள்கையில் இருந்தார் அந்த கொள்கையெல்லாம் நீ மரணிக்கணுமே தவிர உன் பையன் சொல்ல கேட்டு நீ வழிகட்டு போயிடாதுன்னு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட அல்லாஹ்வுக்காக நான் பேசுகிறேங்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லிவிடாத, நான் உங்கள் தகப்பனார் வழியில் நீ மனசை மூத்தாப்போன்னு சொல்லி மரணம் மேலே கடைசி நெருங்கிட்டார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவர் அபூ தாலிபு வாயை திறந்து பேசுகிறார். கள்ளமும் கடைசி வார்த்தை என்னென்னா, அலா மில்லத் அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப் வழியிலே நான் மரணிக்கிறேன்னு சொல்லிவிட்டார். நீ சொல்கிற லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல மாட்டேன் மகன்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார். நீ சொல்கிற லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி நான் மரணிக்க மாட்டேன். அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம்டா என்ன, இந்த சிலை வணக்கம், பல தெய்வ வணக்கம், இந்த பல தெய்வ வணக்கம் செய்யக்கூடியவனாகவே நான் மரணிக்கிறேன், என்னுடைய தகப்பனாருடைய மார்க்கம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே என்ன செஞ்சிடறாருன்னா மரணித்தும் போயிடுறாரு. அப்போ இதை சொன்னவனு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இறைவன் தடுக்காவிட்டால் உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன். ஏன்னா அவ்வளோ செஞ்சுருக்கார் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அவ்வளோ உறுதுணையாக இருந்ததுனால, லா அஸ்தக்ஃபிரன்ன லக்க மாலம் உன்ஹான்ஹு, எனக்கு தடை செய்யப்படாத வரை உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆள் இறந்தும் போயிடுறார், அதாவது இறந்துடுறார். இறந்த உடனே அப்போ 2 வசனம் அவருக்கு இவர் விஷயமாக இறங்குது. ஒரே டைமில் 2 வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். ஒரு வசனம் என்னென்னு கேட்டால், மாக்கானலின் நபி உள்ளதீன் ஆமனும், நபியாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தகாது கூடாது, எஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கீன, இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது. அவர் தானே சொன்னாங்க, வாக்கு கொடுத்தார்ல, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் தடை செய்யாவிட்டால் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த தடை வந்துருச்சு. இப்போ எப்படி வருது, மாக்கானலின் நபி உள்ளதீன் ஆமனும், நபிக்கும் அனுமதி கிடையாது, உள்ளதீன் ஆமனும் மூமின்களுக்கும் அனுமதி கிடையாது, எஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கானவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது கூடவே கூடாது. உளவுக்கானும் உளி குர்பா, அவர்கள் எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, மின்பாதி மாத்த பையனலகும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவங்க நரகவாசிகள் தான் என்று தெளிவான பிறகு, எப்படி தெளிவாகும் என்று கேட்டால் கடைசி நிலை, அதுக்கிடையில் உள்ளது தெளிவாகாது, மாறிடலாம், மூத்த திருந்தி கூட மரணிக்கலாம். இவர் லாஸ்ட்டு தானே, லாஸ்ட்டு களிமாவர் என்ன சொல்லிட்டாரு, அப்துல் முத்தலிப் மார்க்கம்ட்டார், தெளிவாகி போச்சு. தெளிவாக அப்படி இல்லாமல் திருந்திருப்பாரோ போயிருப்பாரோ டவுட் இருந்தால் ஒருத்தருக்கு பண்ணி தேடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தர்காவாதியாக இருந்திருக்காரு, அவர் 10 வருஷம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, இப்போ மூத்தா போயிட்டான்னு கேள்விப்படுறீங்க. இப்போ என்ன செய்யலாம், கன்ஃபார்ம் நமக்கு கிடையாது, அன்றைக்கி இருந்திருக்கலாம், மாறி இருக்கலாம், தௌபா செஞ்சுருக்கலாம், இறைவா அவர் தெரிஞ்சிருந்தாருன்னா நீ மன்னிச்சிக்கன்னு அப்படி சொல்லி துவா செஞ்சிடலாம். இது அப்படி உள்ள விஷயம் இல்லை. இவர் கடைசி வார்த்தை என்ன செய்யுது, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிபுங்கிறார், அப்துல் முத்தலிப் வழியில் தான் நான் மரணிக்கிறேன். அப்போ கடைசியாக இதை சொல்லிட்டு மௌத்தா போனதுனால அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மின்பாதி மாத்த பையனலகும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம், இவங்க நரகவாசிகள் என்று தெளிவாக ஆனதற்கு பிறகு அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது, அதை அல்லாஹ் தடுத்து விட்டான். இன்னொரு விஷயம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பெரிய கவலை. என்ன கவலைன்னு கேட்டால், இவ்வளவு யாரோ பாஷை தெரியாதவங்க அபிசீனியாளுக்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க நம்ம சொல்ல கேட்டு, அபூ தாலிப் நம்ம பெரியாப்பா வரலையே, அவர் நரகவாசி ஆகிட்டாருன்னு கவலை இருக்க தானே செய்யும். இப்போ கவலைப்படுறாங்க. அந்த கவலைக்கு தான் அல்லாஹ் அடுத்த வசனத்தை அருளுகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ யாரை விரும்புகிறாயோ அவங்களுக்கு நீ என்ன செய்ய முடியாது, நேர்வழி காட்ட முடியாது. உலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா, அல்லாஹ்தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். ஒஹுவ ஆலமு பின் முஹ்ததீன், யார் நேர்வழி பெற்றவர்கள் என்பது அவனுக்கு தான் நன்றாக தெரியும் என்கிற வசனம் 28வது சூறாவில் 56வது வசனம் இதுவும் இறங்குது. இப்போ இந்த நேரத்தில்
கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது இறங்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ தான் போய் சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னது உள்ளத்தில் சேர்க்க முடியுமானா முடியாது. நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன், வரணுன்னு வர்றவங்க வருவாங்க, வராதவங்க வரமாட்டாங்க. நீங்கள் சொல்கிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு, உள்ளத்தில் வந்து நேர்வழியை கொண்டு செலுத்துகிற வேலை இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இது வந்து புகாரியில் 3884 இந்த ஹதீஸ் வந்து 3884. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் நினைத்த ஒரு நேர்வழியை தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளுடைய கடைசி நேரத்தில் போய் அவங்க சேர்த்து வைப்பதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முடியலை. அவர் நிலையில் அவர் மௌத்தா போகிறார். அப்போ இவர் மேலே வெறுப்பு கூட கிடையாது, ரசூலுல்லாஹ் மேலே முஹப்பத் வச்சுருந்த ஒரு ஆள் தான். என்னதான் நீங்கள் முகபத் வச்சுருந்தாலும் சரி, அல்லாஹ் நேர்வழி காட்டினா மட்டும்தான் போய் அவர் நேர்வழி அடைய முடியுமே தவிர, ஒரு வேண்டப்பட்டவரை நேர்வழியை கொண்டு வரக்கூடிய, உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடிய பவரு நபிமாருக்கு இல்லை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஷேகுமார்ந்து நீங்கள் ஒரு ஷேகிட்ட போய் கையை கொடுத்து பையத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தில் நல்லதெல்லாம் போட்டு விட்ருவார், கசட்டெல்லாம் நீக்கிடுவார், கோல் பொய் பொறாமை என்னென்னலாம் உள்ளத்தில் இருக்குதோ அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்களை நல்ல நிலைக்கு மாற்றிடுவார்னா அது முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முடியலையே. அடிப்படையான தௌஹீது கொள்கையை கொடுக்க முடியலை, மற்ற விஷயத்தெல்லாம் கொடுங்க, பேசிக்கான ஒரு விஷயத்தை கூட என்ன செய்ய முடியலை, தனக்கு வேண்டப்பட்ட ஆளை கொடுக்க முடியலை என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு துவா என்னன்னு கேட்டால், யா முகல்லிபல் குலூப். அடிக்கடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முகல்லிபுல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவனே. இந்த கல்புங்கிறது எவர் கையிலும் கிடையாது. நம்ம கல்பே வந்து இது இருக்கிறதுல உறுதியாக இருக்குமான்னு சொல்ல இயலாது. நம்ம ஒரு கொள்கையில் இருக்கிறோம், அந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய கல்பு கூட நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அடுத்தவனுடைய கல்பை போய் நம்ம திருத்துறோங்கிறதெல்லாம் அந்த பவர் கிடையாது. அப்போ லா முகல்லிபுல் குலூப், கல்புகளை மாற்றக்கூடியவன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ்வுக்கு ஒரு பேரை முகல்லிபுல் குலூப் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவன் மீது அதிகம் சத்தியம் செய்வார்கள். சத்தியம் செய்யும்போது இந்த பேரை அல்லாஹ் பயன்படுத்துவாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறதை விட அதிகமாக அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னு கேட்டால், ஓ முகல்லிபில் குலூப், முகல்லிபில் குலூப் மீது சத்தியமாக, உள்ளங்களை புரட்டக்கூடியவன் மீது சத்தியமாக என்று இதுக்கு அர்த்தம். இது புகாரில் 6617 ஹதீஸில் இருக்கிறது. அது இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன குலூப பனி ஆதம், ஆதமுடைய மக்களின் உள்ளங்கள், நம்ம மனிதருடைய உள்ளங்கள் வந்து குல்லுஹா அனைத்து ஆதமுடைய மக்களுடைய உள்ளங்களும் பைன இஸ்பாயின் மின் அசாபி ரஹ்மான், ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. எல்லாருடைய உள்ளங்களும் 2 விரலுக்கு இடையில் ஒரு பொருள் தான் என்ன செய்வீங்க, எப்படி வேணாலும் செய்வீங்கல்ல, பிரட்டுவீங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. கல்பின் வாஹிதின், அனைவருடைய உள்ளங்களும் ஒரு உள்ளம் போலவே அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது. யுஸர்ரிஃபுஹு ஹைது யஷாவ், அவன் நாடிய வகையில் அவன் பிரட்டி கொண்டே இருப்பான். எந்த கல்பு எப்படி இருக்கும், எப்போ உறுதியாக இருக்கும், அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது, அவன் கண்ட்ரோலில் அது இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹும்ம ஸர்ரிஃபல் குலூப், கல்புகளை எல்லாம் திருப்பக்கூடியவனே, ஸர்ரிஃபு குலூபனா அலா தாஅத்திக, உன்னுடைய வணக்க வழிபாட்டில் வந்து எங்கள் உள்ளதை திருப்பிடு, எங்கள் உள்ளங்களை எல்லாம் வணக்க வழிபாட்டில் நீ தான் திருப்பணும். இப்போ நாமளே வணக்கத்தை சரியாக செய்வோம் நமக்கு முடிவெடுக்க முடியாது, அதை கூட அல்லாஹ் தான் செய்யணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானே இதில் உறுதியாக இருப்பேனான்னு சொல்ல இயலாது, அல்லாஹ் அப்படி ஆக்குனாலே தவிர அப்படிங்கிற ஒரு துவாவையும் செய்கிறார்கள். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், எந்த ஒரு கட்டத்திலையும் உள்ளங்களை பக்குவப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து யார் கையிலுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மனைவிமார்களுக்கு மத்தியில் சமமாக நடக்கணும்னு சட்டம் இருக்கு இல்லையா. மனைவிமார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மற்ற விஷயம் எல்லாத்துலேயும் சம அளவில் அவங்க நடக்கணும், நீதியாக நடக்கணும், பாரபட்சமாக நடக்கக்கூடாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரபட்சம் இல்லாமல் நடந்தாலும் அவங்களை மீறி ஆயிஷா நாயின் மீது அதிக அன்பு வச்சுருந்தாங்க. மற்ற எல்லாரை விட யார் மேலே பிரியம் கூட இருந்துச்சு, ஆயிஷா நாய் மேலே பிரியம் இருந்துச்சு. ஆனால் பிரியம் இருக்கிறதுனால அந்த சமத்துவத்துக்கு மாற்றமாக நடப்பாங்களா, நடக்கும், அநீதி இழைக்க மாட்டாங்க. பிரியம் தனி, பிரியம் இருந்தால் கூட எல்லாரையும் சமமாக தான் நடத்துவாங்க என்றதில் இந்த குறையும் வைக்கலை. அதை பற்றி அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்வாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் மனைவிமார்களுக்கு நீதியாக நடந்து கொண்டாலும் பிறகு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஹாதா ஃபஅலி ஃபீமா அம்லிகு, இறைவா என் கண்ட்ரோலில் உள்ளதில் நான் இதை கரெக்டாக செஞ்சுட்டேன். கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, 100 ரூபா கொடுத்தா எல்லாருக்கும் 100 ரூபா கொடுக்குறது என் கண்ட்ரோலில் உள்ளது, விளங்குதா. ஒரு நாளும் ஒரு வீட்டில் தங்குறது என்னுடைய கண்ட்ரோலில் உள்ளது. என்னுடைய கண்ட்ரோலில் உள்ள விஷயத்தில் நான் வந்து கரெக்டாக நடந்து கொண்டேன். ஃபலா தலுமுனி ஃபீமா லா அம்லிகு,
என் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு என்னை நீ பிடித்து விடாத, என்னை கொஸ்டின் பண்ணிடாத, என்னை தண்டிச்சிடாத. கண்ட்ரோலில் இல்லாத எது? கல்பு. ஒரு ஆளை விரும்புகிறது நம்ம கண்ட்ரோலில் உள்ளது. எந்த காரணமும் சொல்ல இயலாது. நமக்கு 4 பிள்ளை இருக்கு, 4 பிள்ளையில் ஒரு பிள்ளையை நல்லா விரும்புவோம், 3 பிள்ளையை விரும்ப மாட்டோம். அந்த விரும்புறவுள்ள மோசமானவனாக இருப்பான். நம்ம விரும்புவோம், தகப்பன் ஒரு பிள்ளையை விரும்புவான், அவன் தருதலையாக இருப்பான். அந்த தருதலையான பிள்ளை அவனுக்கு பிடிக்கும், மீதி 3 பிள்ளையை பிடிக்காது. இப்படிலாம் நம்ம உலகத்தில் இருக்க. எதனால்? இதுதான் விஷயம். நம்ம கையில் இல்லை. அல்லாமல் என்ன செய்வாங்க, ஒருத்தர் நண்பராக வராங்க, நம்ம நண்பர்னு பிளான் பண்ணலாம் செய்ய மாட்டோம். எப்படியோ பழவோ ஒருத்தர் நண்பனாகி போயிடுவோம். ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட பேசும் பொழுது ஒருத்தர் மட்டும் நமக்கு நெருங்கிய நண்பனாக மாறி போயிடுறான். இப்படி போகிறது, பிள்ளைகளை நேசிக்கிறது, இதுகளெல்லாம் நம்ம கையில் உள்ளது கிடையாது, நம்மளை மீறி வந்துடும். அது மாதிரி அன்பு செலுத்துறது பிளான் பண்ணி நம்ம இந்த ஆள் மீது அதிக அன்பு செலுத்தணும் அப்படின்னு செய்வது கிடையாது. இப்போ அந்த மாதிரி நான் மனைவிமார்கள் விஷயத்தில் சமமாக நடந்தாலும் ஒருத்தரை விட ஒருத்தர் மீது நான் அன்பு செலுத்தினால் அது என் கைவசத்தில் இல்லாது. எந்த மனுஷன் கைவசத்திலும் இல்லை. கல்பை இவ்வளவுதான் ஒரு ஆள் நேசிக்கணும், இவரை நேசிக்கக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பிளான் பண்ணிலாம் செய்ய முடியாது. நம்மளை மீறி என்ன செய்ய அந்த நேசங்கள்லாம் வரும். அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் இதுக்கே சொல்கிறாங்க, என் உள்ளத்தையே நீதியாக நடக்கணுங்க. அதுவும் சமமாக தானே இருக்கணும். உண்மையில் பார்த்தோம்னா அந்த அன்பும் சமமாக தான் இருக்கணும். ஆனால் அது முடியலைங்கிறாங்க. ஏன் முடியலை? ஏன் கண்ட்ரோலில் இல்லையே? கல்பு என் கண்ட்ரோல், என் கல்பு என் கண்ட்ரோலில் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷேகு முரீதுன்னு இவங்க என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், எல்லாருடைய கல்பும் எங்கள் கண்ட்ரோலில்ங்கிறாங்க. அனைவருடைய கல்பை நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் கைவசத்தில் வைத்துக்கொண்டு அவங்கள பக்குவப்படுத்துவோங்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் எனக்கே முடியலைங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்னா கல்பு விஷயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பல வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். லைஸ அலைக்க ஹுதாகும், அவங்களுக்கு நேர்வழி காட்டுறது உன் வேலை கிடையாது. வெறும் சொல்கிறது நல்லா சொல்கிறான். லைஸ அலைக்க நேர்வழி காட்டுறதா, நேர்வழியில் சேர்க்கறது உங்கள் வேலையா? நீங்கள் இதான் தௌஹீது, இந்த கொள்கைக்கு வாங்கன்னு சொல்லுங்கள். நேர்வழியில் அவனை சேர்க்கறது என் வேலை. பாதி பேர் வருவான், பாதி பேர் வரமாட்டான். யார் வருவான் யார் வரமாட்டாங்கிறது நான் எடுக்கிற முடிவு அப்படிங்கிற அல்லாஹ். லைஸ அலைக்க ஹுதாகும், அவர்களுக்கு நேர்வழி காட்டுவது உங்களை சேர்ந்தது இல்லை. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான்ங்கிறது 2272 இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பேர் நேர்வழிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வரலன்றவன அதை நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்க. வரமாட்டேங்கிறாங்களா, அவன் வரல, இந்த இவன் வரலையே. எதுக்கு அவனுடைய துனியாவுடைய நோக்கம் இல்லை. நம்ம நேசிக்கிறவர்கள் ஆகிரத்துக்கு வெற்றி அடையணுமே, அவங்களும் சொர்க்கத்துக்கு போகணுமே, நமக்கு தூரத்து சொந்தமாக இருக்காங்களே, நண்பராக இருக்கிறாங்களே அப்படின்னு நினைத்து என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்தால் நல்லா இருக்குமே, இவர் வந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுவாங்க. வரமாட்டாங்கன்னு ரசூல் என்ன செய்வாங்கன்னா, அது அவங்க தன்னையை அழித்து கொள்கிற அளவுக்கு கவலைப்படுவாங்க. அதை நினச்சி அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவங்க மூமினாக ஆகவில்லை என்பதற்காக உன்னை அழித்து கொள்ள பார்க்குறாயே. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலன்னொன்னு தன்னைத்தானே அழித்து கொள்ள பார்க்குறாங்க. 26வது அத்தியாயம் 3 இருக்குது. 18வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இருக்கிறது. ஃபஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா, இந்த செய்தியை அவர்கள் நம்பவில்லை என்ற காரணத்திற்காக கவலைப்பட்டு உன்னை அழித்து கொள்ள பார்க்குறாயே, உனக்கே அந்த வேலை, நீ சொல்லிட்டு போக வேண்டியதானே. நல்லா என்ன செய்கிறான், 18வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால், எந்த ஒரு மனிதருமே ஒரு ஆளில் போய் பார்த்தோன்னு அவர் நம்ம நேர்வழி கொண்டு வந்துடுவார், அவர் சொன்னால் கரெக்டாக உள்ளத்தில் போய் சேர்ந்துடும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் அதிகமாக மக்காவில் எப்போ வளர்ந்துச்சுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வெல்லாம் விரட்டி விட்ட பிறகு தான் வளர்ந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது சொல்லும்போது கேட்க மாட்டேன்ட்டாங்க, எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. போன பிறகு பார்த்தா ஊரே இஸ்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சி ஆகுது. போய் சொல்ல தேவையில்லை, மெசேஜ் யார் வழியாக போகும். இப்போ ரசூல்லா நேரடியாக சொல்லாமல் ரசூல்லாவுடைய இந்த செய்தி அடுத்தடுத்த ஆட்கள் வழியாக போகுது பாருங்கள், அது போய் சென்றடைஞ்சிருச்சு. ரசூல்லா இருக்கும்போது சொன்னது என்ன செய்யலை, சென்றடையலை. சென்றடைதல் என்பது அவனுடைய வேலை தானே தவிர யாருடைய வேலையும் கிடையாது. இந்த அடிப்படைக்கு மாற்றமாகத்தான் இவங்க அந்த மூசா நபி ஹலிர் அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒரு வழிகேடான ஒரு கொள்கைக்கு மக்களை அழைக்கிற காட்சியை பார்க்குறோம். அதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. இப்ராஹிம் நபி தகப்பனாருக்கு நேர்வழி காட்ட முடியலை, பல தடவை நீங்கள் கேட்ட சம்பவம் தான். அதே மாதிரி நூஹு நபி அவங்களுடைய மகனுக்கு நேர்வழி காட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தார், கடைசி வரைக்கும் முடியாதுன்ட்டான். அவர் தகப்பனார் மகனுக்கு சொன்னால் எவ்வளோ அக்கறையாக சொல்லியிருப்பார், அவர் மகனை நேர்வழி கொண்ட முடியலை. நூஹு நபி லூத் நபி அவங்களுடைய மனைவிமாருக்கு நேர்வழிக்கு சொன்னாங்க, 2 மனைவிமாருமே ஏற்றுக்கிறல, நரகவாசியை போயிட்டாங்க, நல்லா சொல்கிறான். அப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கையில் இது இல்லைங்கிற என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தலுங்கிற ஒரு கான்செப்ட்டு, விஞ்ஞானங்கிற ஒரு கான்செப்ட்டு இஸ்லாத்தில் இல்லை. இது ஒரு விஷயம்.